ஓகே. ஸோ ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஓகே. ஸோ நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 2 சாப்டர்ஸ் அப்புறமா அது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு தியரி 2 பார்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த 2 சாப்டர்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்டின்னா, குட்டி குட்டி டாபிக்ஸ் நெறைய இருக்கு. அதுல வந்துட்டு நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் வைஸ் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஓஆர்லருந்து ஒரு டாபிக் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னிங் கர்வ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் பார்ட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு உங்களுக்கு ஆப்பரேஷன் ரிசர்ச்குள்ள வரும். பட் இந்த டைம் உங்களுக்கு வந்துட்டு மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்ல இருக்கு. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரொம்ப டீப்பா இல்ல. உங்களுக்கு மினிமலா தான் இருக்கு. ஒரு 2, 3 சம்ஸ் தான் குடுத்துருக்காங்க அண்ட் கான்செப்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு கிளியரா பார்த்துட்டு, அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு தேவையான லெவலுக்கு நம்ம சம்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்னிங் கர்வ் அப்படின்னா என்ன? ஸோ லேர்னிங் கர்வ்னா ஒண்ணுமே இல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு வொர்க்க நீங்க வந்துட்டு திருப்பி திருப்பி செய்யும்போது, நீங்க செஞ்ச வொர்க்கே திருப்பி திருப்பி செய்யும்போது, அதுல நீங்க என்ன ஆவீங்க? அதுல வந்துட்டு நீங்க எக்ஸ்பெர்ட் ஆயிருவீங்க. அதுல நீங்க வந்து எஃபிஷியன்ட் ஆவீங்க. ஸோ அதுதான் லேர்னிங் கர்வ். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யறப்போ ஒரு வொர்க்குக்கு எடுக்கிற டைம் வந்துட்டு, நீங்க அதையே 10வது டைம் செய்யறப்போ அதே டைம் எடுக்காது. அத விட டைம் கம்மியா எடுக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் தான் லேர்னிங் கர்வ். இத வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு லேபர் காஸ்ட் கால்குலேஷன்ல யூஸ் பண்ண போறோம். அதுதான் வந்துட்டு இங்க நம்ம மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்ல, காஸ்டிங்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ லேர்னிங்கான இன்னொரு டைம் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க ஒரு ரெப்பிட்டேட்டிவ் ஒர்க்க திருப்பி திருப்பி நீங்க பண்ணிட்டே இருக்கிறப்போ, அதுல நீங்க எக்ஸ்பெர்ட் ஆவீங்க. அப்படி எக்ஸ்பெர்ட் ஆகுறதுனால, நீங்க அது செய்யறதுக்கான டைம் வந்து கம்மியாகும் உங்களுக்கு. உங்களோட எஃபிஷியன்சி அதாவது இன்கிரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் லேர்னிங் கர்வ். ஸோ இப்ப நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லேர்னிங் கர்வ் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகாது. சில பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும் தான் வரும். ஸோ அது என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒர்க்க வந்து நம்ம 2ஆ பிரிச்சிரலாம். உங்க ஒர்க்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல். ஸோ ஆட்டோமேட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மெஷினரி வச்சு செய்ற ஒர்க்கு, நம்ம ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்க ஒர்க் அதெல்லாம் போயிரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு லேர்னிங் கர்வ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இதுல எல்லாத்துலயுமே எந்த லேர்னிங்குமே இல்ல. ஒரு மெஷினரி செய்யுதுன்னா, அந்த மெஷினரி எல்லா டைமுமே அந்த அத வந்து ஒரே மாரி தான் செய்யும். அதுல வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ் வராது. மெஷினரிக்கு லேர்னிங் கேப்பபிலிட்டீஸ் கிடையாது. இதே வந்துட்டு மேனுவலா நீங்க ஒர்க் செய்றீங்க அப்படின்னா, அங்க இருக்கும். ஸோ அங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2ஆ பிரிக்கலாம். என்னன்னா, இன்ஸ்டன்ட் லேர்னிங் அண்ட் கிராஜுவல் லேர்னிங். ஸோ இன்ஸ்டன்ட் லேர்னிங் அப்டின்னா என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அத டக்குனு கத்துப்பீங்க. அதுல கத்துக்கிறதுக்கான உங்களுக்கு பொறுமையா கத்துக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. அந்த விஷயம் வந்துட்டு சொன்னோனே கத்துக்கிற மாரி விஷயம். அத வந்துட்டு நீங்க பொறுமையா நான் வந்து செய்ய செய்ய தான் கத்துப்பேன். செய்ய செய்ய தான் புரிஞ்சுப்பேன் அப்டிலாம் கிடையாது. இது இப்டின்னு சொன்னா நீங்க எடுத்தோனயே அத எஃபிஷியன்ட்டா செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்லயே நீங்க ஃபுல் எஃபிஷியன்சில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அந்த மாரி இடத்துலயுமே உங்களுக்கு வந்துட்டு லேர்னிங் கர்வ் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதே நீங்க வந்து கிராஜுவலா லேர்ன் பண்றீங்க. பொறுமையா தான் கத்துக்கிறீங்க நீங்க. அந்த மாரி இடத்துல லேர்னிங் கர்வ் அப்ளை ஆகும். ஸோ இந்த கிராஜுவல்குள்ளேயும் நம்ம 2ஆ பிரிக்கலாம். என்னன்னா, ரெகுலர் லேர்னிங், இர்ரெகுலர் லேர்னிங். ஸோ ரெகுலர் லேர்னிங்னா என்ன? இர்ரெகுலர் லேர்னிங்னா என்ன? ஸோ ரெகுலர் லேர்னிங்னா நீங்க வந்துட்டு ஒரு சேம் பேஸ்ல லேர்ன் பண்ணிட்டு போவீங்க. இதே இர்ரெகுலர் லேர்னிங்னா, நீங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து லேர்ன் பண்ண மாரி இருக்கும். திருப்பி நல்லா பண்ண மாட்டீங்க. திருப்பி அதிகமா பண்ணுவீங்க. திருப்பி கம்மியா பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு மியூசிக் புரொடக்ஷன். இந்த மியூசிக் புரொடக்ஷன் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்லாம் குடுக்குறாங்கல்ல. ப்ரொஃபஷனல் சர்வீஸோட மியூசிக் புரொடக்ஷன் சொல்லலாம். ஏன்னா மியூசிக் புரொடக்ஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க ஸ்டார்ட்டிங்ல நீங்க வந்துட்டு வொர்க் பண்றீங்க. புதுசா ஒரு மியூசிக் டைரக்டரா போறீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கும். அப்போ வந்துட்டு உங்களால ஃபுல் அவுட்புட் வந்து குடுக்க முடியாது. உங்களால அவ்வளோ சீக்கிரம் குடுக்க முடியாது. பட் போக போக நீங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்க உங்க வொர்க் வந்து நெறைய பண்ண பண்ண நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்துட்டு ஒரு இன்னுமே வந்துட்டு எக்ஸ்பெர்ட் ஆயிருவீங்க. அப்புறம் போக போக உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நெறைய நீங்க புது டெக்னிக்ஸ் கத்துப்பீங்க. அந்த மாரி நடந்துட்டு இருக்கும். பட் அதனால உங்களோட அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா பெட்டரா இருக்குமா அப்படின்னு சொன்னா, எல்லா டைமுமே பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, ஒரு 10 வருஷம் நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்தாலுமே, நீங்க அந்த 10வது வருஷம் பண்ற மியூசிக் வந்துட்டு கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் வருஷம் பண்ணதே சூப்பரா இருக்கலாம். அப்புறம் நீங்க திருப்பி 3 வருஷம் பண்ணது கேவலமா இருக்கலாம். ஸோ இந்த மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட லேர்னிங் வந்துட்டு சேம் பேஸ்ல இருக்காது. அது வந்து மாறி மாறி இருக்கும். இர்ரெகுலரா இருக்கும் மியூசிக் புரொடக்ஷன்லலாம். இது வந்துட்டு நம்மளால இந்த இடத்துல நம்மளால லேர்னிங் கர்வ் அப்ளை பண்ண முடியாது. ரெகுலர் லேர்னிங் எங்க இருக்கோ, அங்க தான் லேர்னிங் கர்வ் அப்ளை முடியும். ஸோ நீங்க வந்துட்டு லேர்னிங் கர்வ் எங்க அப்ளை பண்ணுவீங்கன்னா, உங்களோட மேனுவல் ஒர்க்ல கிராஜுவல் லேர்னிங் இருக்கிறப்போ, ரெகுலர் லேர்னிங் இருக்கிறப்போ, இந்த சிச்சுவேஷன் மட்டும் தான். இந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும் தான் நம்மளால லேர்னிங் கர்வ் அப்ளை பண்ண முடியும்.
ஸோ இதுக்கு வந்து ஜெனரல் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க என்ன ஒரு ரெப்பிடேட்டிவ் ஒர்க் இருக்கிற மெஷினரி வேணா எடுத்துக்கலாம். லைக் பெயிண்டிங், பெயிண்டிங் பார்ட் ஏதாச்சும் ஒரு பார்ட், அதாவது பார்ட் மட்டும் பெயிண்ட் அடிக்கிறவங்க இருப்பாங்கல்ல. அவங்க திருப்பி திருப்பி பண்ண அவங்க இன்னும் அதுல வந்து எஃபிஷியன்ட் ஆயிருவாங்க சீக்கிரம். இது மாதிரி நீங்க ஜென்ரலானது எது வேணா எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? இங்க போட்டிருக்க நான் புக்ல இருக்கிறத அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன் இம்பார்ட்டன்ட் ஆனதெல்லாம். The term learning curve refers to the idea that efficiency increases the more experience a person has with given task. இதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க ஒரு விஷயம் செய்யறதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுறதுன்னா என்ன? உங்களோட டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ப்ராடக்ட் டிக்ரீஸ் ஆகுறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட். ஓகே. லேர்னிங் கர்வ் அனாலிசிஸ் எங்கெங்க யூஸ் பண்றாங்க? பிளானிங், பட்ஜெட்டிங், ஃபோர்காஸ்டிங், அப்புறமா எஸ்டிமேட் லேபர் காஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ரியல் லைஃப்ல நான் எங்க உங்களுக்கு நான் சொல்லும் போதே சொன்னேன், லேபர் காஸ்ட் வந்துட்டு கால்குலேஷன் பண்றப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். எதுக்காக அப்படின்னா, நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் வருது. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி 1000 யூனிட்ஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வருது. அந்த 1000 யூனிட்ஸ் பண்றப்போ உங்களுக்கு டைம் டேக்கன் ஃபார் த ஃபர்ஸ்ட் 10 யூனிட்ஸுக்கும் டைம் டேக்கன் ஃபார் த லாஸ்ட் 10 யூனிட்ஸுக்கும் உங்களுக்கு காஸ்ட் சேமா இருக்காது. என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் 10 யூனிட் செய்யறப்போ அப்பதான் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க, கத்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த பொருள் செய்யறதுக்கு. சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களால சீக்கிரம் செய்ய முடியாது அந்த பொருளை. பொறுமையா தான் செய்வாங்க, ஏன்னா அவங்க கத்துக்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்க. இதே அவங்க வந்துட்டு 100 யூனிட் 200 யூனிட்ல பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சீக்கிரம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல காஸ்ட் அதிகமா இருக்கணும், அந்த போக போக யூனிட்ஸ் வந்து அதிகமாக உங்களோட காஸ்ட் வந்து குறையணும். இது நடந்தாதான் உங்களோட காஸ்ட் வந்து அக்யூரேட்டா இருக்கும். சோ இது மெயினா எங்க யூஸ் பண்றாங்கன்னா, இப்ப நீங்க கான்ட்ராக்ட் அதெல்லாம் எடுக்கிறீங்களா, பிட் பண்றாங்களா கான்ட்ராக்ட்லாம். சோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லேர்னிங் கர்வ் கான்செப்ட் நீங்க யூஸ் பண்றப்போ இன்னும் அக்யூரேட்டான காஸ்ட் நீங்க எடுக்கலாம். ஏன்னா நீங்க பிட் பண்றப்போ உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கம்மியா தான் நீங்க பிட் பண்ணணும். சோ நீங்க காஸ்ட்டே இன்க்ரீஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களால பிட் பண்றப்போ கம்மியா பிட் பண்ண முடியாது. ஏன்னா காஸ்ட்டுக்கே நம்ம பிட் பண்ண முடியாது. சோ நீங்க காஸ்ட் வந்து கரெக்டா கால்குலேஷன் பண்ணணும். சோ அதுக்கு ஒரு மெயின் யூஸா இது இருக்கு. In case of a job which is repetitive in nature and the working time is not scheduled by the speed of machinery, and individually is likely to become more confident and knowledgeable about his work as he gains more experience. So அங்க நான் சொல்லாதது இன்னுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. The working time is not scheduled by the speed of machinery. So வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து ஒன்னும் ரெப்பிட்டேட்டிவா இருக்கணும், செஞ்ச வேலையை தான் திருப்பி செய்யணும். அதுவும் ஒண்ணு இருக்கு. ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல செஞ்சது ஒன்னா இருக்கு, அப்புறமா செய்யறது ஒன்னா இருக்குன்னா அதுல என்ன லேர்னிங் இருக்கு? நீங்க செஞ்ச வேலையே திருப்பி திருப்பி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு அங்க லேர்னிங் இருக்கும். அது ஒண்ணு. அதே மாதிரி உங்க ஒர்க் வந்துட்டு ஏதாச்சும் மெஷினரிய பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா மெஷினரி டைம் வச்சுதான் ஏன் டைம் இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல உங்களால வந்து சீக்கிரம் முடிக்க முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 மினிட்ஸ் நான் ஒரு ஒர்க் பார்ப்பேன், அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் நான் வந்துட்டு அதை மெஷினரிக்குள்ள விட்டாதான் என்னோட ஒர்க் முடியும்னா மெஷினரி ஸ்லோவாச்சுன்னா நானும் ஸ்லோவாவேன். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதனால அப்படியே இருக்கக்கூடாது. நமக்கு வந்துட்டு மெஷினரியோட ஸ்பீடு வந்துட்டு நம்ம ஸ்பீடு லிமிட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட். So learning curve theory was first developed in the United States aircraft industry. ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் போச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் பத்தி உங்களுக்கு இங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்துட்டு நம்ம பாக்குறப்ப என்ன பாக்குறோம், ஒரே ஒரு பர்டிகுலர் லேபருக்கு மட்டும் பாக்குறோம். ஸோ இதே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ்ங்கிறது ஒரு என்டையர் கம்பெனிக்கே பார்ப்போம். அந்த கம்பெனிக்கு அது ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு கம்பெனி புது ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதுக்கு கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட காஸ்ட் வந்து ஹையா இருக்கும். இதே அந்த கம்பெனிக்கு இன்க்ரீஸ் ஆக அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக காஸ்ட் குறையும். ஸோ இது வந்துட்டு ஓவரால் கம்பெனிக்கு பார்க்கறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்கன்னா, பிசிஜி கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல, பாஸ்டன் கன்சல்டிங் குரூப்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்க இது. நெக்ஸ்ட். However, the learning effect is not an automatic natural phenomenon. All production process will not show rate of increased efficiency, and there may be cases where the differences in the learning rate will be substantial. So சொன்ன மாதிரி இது வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரலா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா டைமுமே குறையும் அதிகமாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸ் பேஸ் பண்ணது. அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு எவ்வளவு லேர்ன் பண்றாங்க, அவங்க எவ்வளவு அவுட்புட் கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான். ஸோ இது வந்துட்டு எல்லா டைமுமே நடக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சில டைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமா நடக்கலாம், இல்ல சில டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா நடக்கலாம்.
The learning curve exists during a worker's startup or familiarization period on a particular job. After the limits of experimental learning are reached, productivity tends to stabilize and no further improvement is possible. So இந்த லேர்னிங் கர்வ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு ஒர்க்கர் வந்துட்டு அவங்க ஒர்க் புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க. எப்போ வந்துட்டு அவங்க எல்லா இடத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு லிமிட் ரீச் ஆகும். அந்த லிமிட்டுக்கு மேல தாண்ட முடியாது. ஏன்னா நீங்க எந்த ஒரு ஒர்க் எடுத்துட்டீங்கனாலுமே அதுக்கான டைமை ஒரு லிமிட்டுக்கு மேல குறைக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் கண்டிப்பா அதுக்கு எடுக்க தான் செய்யும். அந்த லிமிட்டை தாண்டி உங்களால டைமிங்கை குறைக்க முடியாது. ஸோ அதை தான் வந்துட்டு லிமிட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு லேர்னிங் கர்வ் பெர்சன்டேஜ் ஆர் லேர்னிங் கர்வ் ரேஷியோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை வச்சுதான் நம்ம வந்துட்டு ஆக்சுவலி சம்ஸ் போடுவோம். ஓகே. ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம டயக்ராம் பார்த்துடலாம். லேர்னிங் கர்வ் எப்படி இருக்கும்ட்டு பாருங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ்ல உங்களோட காஸ்ட் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல உங்களோட ப்ரொடக்ஷன் வால்யூம் இருக்கு. ஸோ உள்ள இருக்கிறது உங்களோட கியூமுலேட்டிவ் யூனிட் காஸ்ட் கர்வ். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்டார்டிங்ல பாருங்க. ஸோ இங்க வந்துட்டு உங்களோட ப்ரொடக்ஷன் வால்யூம் 8 இருக்கு. கரெக்டா? உங்களோட ப்ரொடக்ஷன் வால்யூம் 8 இருக்கு. உங்களோட ப்ரொடக்ஷன் வால்யூம் 8 இருக்கிறப்போ உங்களோட ஆவரேஜ் டைம் பாருங்க. உங்களோட ஆவரேஜ் டைம் க்ளோஸ் டு 4 ஹவர்ஸ் இருக்கு. இதே உங்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. 8 யூனிட்ஸ்ல இருந்து 10 யூனிட்ஸ் ஆகுது. 15, 20 ஆகிறப்ப என்ன ஆகுது? உங்களோட டைம் டேக்கன் குறையுதா? 4ல இருந்து இப்போ பாருங்க 20 யூனிட்ஸ் இருக்கிறப்ப எங்க இருக்கு? 2 வந்துருச்சு. அப்புறம் 25 இருக்கிறப்ப பாருங்க 2க்கு கீழே போயிருச்சு. அண்ட் தென் பாருங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்வ் வந்து கர்வ் ஆயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆனோன்னு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ஆயிருது பாருங்க. 25க்கு அப்புறம் ஃபுல்லா ஸ்ட்ரெயிட் லைன் தான். என்ன ரீசன்னா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு லேர்னிங்கே கிடையாது. இதுக்கு மேல லேர்ன் பண்றதுக்கு அதுல ஒண்ணுமே இல்ல. சோ அந்த இடத்துல உங்களோட லேர்னிங் ஸ்டாப் ஆயிரும். சோ அதை வந்துட்டு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டார்டிங்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கர்வ் இருக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே நல்ல ஸ்லீப்பா ரொம்ப உங்களுக்கு ஸ்டீப்பா அப்படியே குறைஞ்சிட்டு வரும். அண்ட் தென் போக போக கொஞ்சம் நார்மல் ஆயிரும். அப்புறம் ஒரு இடத்துல உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபிளாட் ஆயிரும். இப்படிதான் உங்களோட நார்மல் லேர்னிங் கர்வ் இருக்கும். இதுதான் வந்து லேர்னிங் கர்வோட நார்மல் ஸ்ட்ரக்சரா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்ல நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். ஓகே. So next is learning curve ratio or learning curve percentage. ஸோ லேர்னிங் கர்வ் ரேஷியோ இல்ல லேர்னிங் கர்வ் பெர்சன்டேஜ்னா என்னன்னா, நம்மளோட லேர்னிங்க நம்ம ஒரு பெர்சன்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். எப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு லேர்னிங்கே இல்ல. நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒர்க் செய்யறதுக்கு 10 நிமிஷம் எடுத்துட்டீங்கன்னா, செகண்ட் டைமும் நான் 10 நிமிஷத்துல தான் அந்த ஒர்க்க செய்வேன் அப்படின்னா, உங்களோட லேர்னிங் கர்வ் பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்னா, 100% இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேர்னிங் இல்லைன்னா 0% போடக்கூடாது. லேர்னிங்கே இல்ல அப்படின்னா, அதோட அர்த்தம் என்னன்னா 100% உங்களோட லேர்னிங் கர்வ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 100% லேர்னிங் கர்வ்னு கொடுத்துருந்தாங்கன்னா, உங்களுக்கு எந்த லேர்னிங்குமே இல்ல. நீங்க உங்களுக்கு வந்துட்டு எந்த எஃபிஷியன்சி இன்க்ரீஸுமே இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் 10 நிமிஷம் எடுத்துட்டீங்கன்னா, லாஸ்ட் டைமும் 10 நிமிஷம் தான் எடுத்துப்பீங்க. அதோட மீனிங் தான் வந்துட்டு 100% லேர்னிங் கர்வ்க்கு. இதே வந்துட்டு நெக்ஸ்ட் வாங்க. நீங்க வந்துட்டு 90% லேர்னிங் கர்வ் பெர்சன்டேஜ் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் என்னன்னா, நீங்க ஒரு டைமும் புரொடக்ஷன் டபுள் பண்றப்போ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 யூனிட்ல இருந்து 2 யூனிட்டுக்கு போறீங்க. 1 யூனிட் செய்யறதுக்கு உங்களுக்கு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்ப 2 யூனிட் செய்யறப்போ உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னா 10 இன்டூ 90 9 மினிட்ஸ் தான் ஆவரேஜ் டைம் எடுக்கும். ஸோ ஒரு டைம் உங்களோட ப்ரொடக்ஷன் நீங்க வந்து டபுள் பண்றப்போ உங்களோட லேர்னிங் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 10% உங்களோட டைமை குறைச்சு கொடுக்கும். 10% ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். அதுதான் 90% லேர்னிங் பெர்சன்டேஜோட மீனிங். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே.
அதே மாரி 80% குடுத்திருந்தாங்கன்னா, 10 இன்டூ 80% போட்டு உங்களுக்கு 8 வரும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு எப்பப்பலாம் உங்களோட புரொடக்ஷன் டபுள் ஆகுதோ, அப்பல்லாம் நீங்க டைரக்ட்டா போட்டுக்கலாம். ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். லைக் உங்களுக்கு 1, 2, 2ல இருந்து திருப்பி உங்களுக்கு 2 2s ஆர் என்ன வரும்? 4 வரும். 4 2s ஆர் 8. இந்த மாரி உங்களோட புரொடக்ஷன் டபுள் ஆகுறப்போ, நீங்க ஜஸ்ட் உங்களோட லேர்னிங் கர்வ் பெர்சன்டேஜோட மல்டிப்ளை பண்ணியே ஆன்ஸர் போட்டுறலாம். வேற எந்த கஷ்டமான கால்குலேஷனுமே கிடையாது. இந்த இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 10 இன்டூ 9 90% 9ன்னு போட்டேன் 2 யூனிட்ஸ்க்கு. திருப்பி 4 யூனிட்ஸ்க்கு நான் கால்குலேட் பண்ணணும்னா, நான் டைரக்ட்டா 9 இன்டூ 90%ன்னு போடுவேன். ஸோ 9 இன்டூ 90% நான் போட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8.1 வரும். ஸோ இது 8.1 தான் எனக்கு வந்துட்டு 4 யூனிட்ஸ்க்கான ஆவரேஜ் யூனிட். ஸோ இந்த மாதிரி நான் மல்டிப்ளை பண்ணி போட்டே போவேன். ஸோ உங்களுக்கு எப்போ பிரச்சனை வரும்னா, இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல 2 யூனிட்ஸ், 4 யூனிட்ஸ், 8 யூனிட்ஸ்ன்ட்டு இந்த டபுள்குள்ள வர மாதிரியே கேட்டா பிரச்சனை இல்ல. டக்குன்னு வந்துட்டு அவன் 3 யூனிட்டுக்கு சொல்லுங்க. இதே இல்லைன்னா 7th யூனிட்டுக்கு சொல்லுங்க எவ்வளவு ஆவரேஜ் டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டானா தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு வந்துட்டு நமக்கு தனி ஃபார்முலாஸ் இருக்கு. அப்போ வந்து அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ற மாதிரி வரும். பட் உங்க புக்ல வந்துட்டு அந்த ஃபார்முலாஸ் எதுவுமே கொடுக்கல. அவன் இந்த மெத்தட்லயே எல்லாமே போட்ட மாதிரி தான் இருக்கு. நான் ஆனா உங்களுக்கு வந்துட்டு ஃபார்முலாஸும் சொல்லி கொடுத்துடுறேன். இந்த மெத்தட்லயும் நம்ம பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எது கொடுத்தாலும் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இதுதான் கரெக்ட். திஸ் இஸ் நாட் ரைட். 80 உங்களுக்கு இன்டூ 2லாம் கிடையாது. ஸோ 100ல 80% உங்களுக்கு 20 டைம்ஸ் சேவ்டு அவ்வளோதான். ஸோ நீங்க வந்து இன்டூ 2லாம் பண்ண வேண்டாம். நார்மலாவே போட்டுக்கலாம். ஸோ நான் மேல சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே கான்செப்ட் தான். ஸோ இதுல வந்துட்டு அத தவிர உங்களுக்கு வேற என்னன்னா, 100% இருக்கிறப்போ நோ லேர்னிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, உங்களோட எல்சிஆர்க்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அது என்ன ரேஞ்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்சிஆர் ரேஞ்சஸ் 51% to 100%. ஏன்னா 100%னா லோ லேர்னிங். இதே நீங்க வந்துட்டு 100% நோ லேர்னிங்னா திருப்பி 0% அது ஃபுல் லேர்னிங் 100% லேர்னிங் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் நாட் பாசிபிள் இன் ரியல் லைஃப். தட் இஸ் நாட் ப்ராக்டிகலி அண்ட் பாசிபிள். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ உங்களோட எல்சிஆர் வந்துட்டு 50 இல்லைனா லெஸ் தென் 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட எல்சிஆர் 50 இருக்குன்னா அதோட மீனிங் என்னன்னா, நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூனிட் செய்யறப்போ 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருப்பி நீங்க வந்துட்டு அடுத்த டைம் ப்ரொடக்ஷன் டபுள் அப்புறம் 5 யூனிட்ஸ் தான் எடுத்துப்பீங்க. 5 மினிட்ஸ் தான் எடுத்துப்பீங்கன்னு அர்த்தம். ஸோ அதோட மீனிங் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யறப்போ நீங்க எடுத்த டைமோட செகண்ட் டைம் செய்யறப்போ உங்களோட டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு யூனிட் செய்யறதுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க. திருப்பி ஆவரேஜ் டைம் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு டபுள் த ரேட்ல குறையுது. ப்ரொடக்ஷன் டபுள் ஆகுறப்போ டபுள் த ரேட் உங்களுக்கு டைம் குறையுது அப்படிங்கிறது பிராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ உங்களுக்கு 50 இல்லைன்னா 50க்கு கீழே உங்களோட எல்சிஆர் போறதுக்கு சான்சஸ் எப்பவுமே கிடையாது. அதே மாதிரி நான் இங்க சொல்ற 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா டோட்டல் டைம் கிடையாது. ஆவரேஜ் டைம் டேக்கன். ஆவரேஜ் டைம் டேக்கன் தான். நான் வந்துட்டு டோட்டல் டைம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லவே இல்ல. ஆவரேஜ் டைம் தான் நான் மாத்தி மாத்தி சொல்றேன். அப்ப நீங்க டோட்டல் டைம் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்போ 1 யூனிட்டுக்கு 10 மினிட்ஸ். ஸோ 5 யூனிட்ஸ்க்கு வந்து சாரி 2 யூனிட்ஸ்க்கு வந்துட்டு 5 மினிட்ஸ்ன்னு சொன்னேன்னா, ஸோ டோட்டல் டைம் கண்டுபிடிக்கணும்னா 2 இன்டூ 5 10 மினிட்ஸ் அப்படின்னு நீங்க கண்டுபிடிப்பீங்க. கரெக்ட்டா? சோ இப்ப நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் செய்யறதுக்கும் 10 நிமிஷம் தான் இருக்கு. செகண்ட் யூனிட் செய்யறதுக்கும் 10 நிமிஷம் தான் இருக்கும். இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு யூனிட் செய்யறதுக்கும் 10 நிமிஷம், 2 யூனிட் செய்யறதுக்கு 10 நிமிஷம் நடக்க வாய்ப்பே இல்ல. நீங்க ஒரு டைம் உங்களோட புரொடக்ஷன் இன்கிரீஸ் பண்றப்போ, அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு குட்டி லெவல் ஆஃப் இன்கிரீஸ் ஆவது இருக்கணும். எந்த இன்கிரீஸுமே இல்லாம அதே டைம்ல நீங்க இன்னொரு யூனிட் செய்யறதுக்கு பாசிபிளே கிடையாது. அதனால தான் இது வந்துட்டு பிராக்டிகலி இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னேன். ஸோ 50யும் முடியாது, 50க்கு கீழயும் முடியாது. ஏன்னா 50 கீழ போச்சுன்னா என்ன ஆகும்? 10 விட கம்மியாயிரும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூனிட்டுக்கு செய்யறத விட நீங்க 2 யூனிட் கம்மியா எடுத்துப்பீங்க. சோ அதனாலதான் உங்களுக்கு வந்துட்டு இட் இஸ் நாட் பாசிபிள்னு சொன்னேன். அதே மாதிரி நான் இங்க சொல்லிட்டு இருக்க டைம் எல்லாம் ஆவரேஜ் டைம் டேக்கன். அதை வச்சு டோட்டல் நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும். பாருங்க. லேர்னிங் எஃபிஷியன்சி டிக்ரீசஸ் வித் இன்கிரீஸ் இன் எல்சிஆர். உங்களோட எல்சிஆர் இன்கிரீஸ் ஆக லேர்னிங் எஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்களே பாருங்க 90%னா உங்களுக்கு 10 டைம்ஸ் ஆகும். இதே 100 போச்சுன்னா உங்களுக்கு லேர்னிங்கே இல்லைன்னு ஆயிரும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? உங்களோட லேர்னிங் ரேஷியோ இன்கிரீஸ் ஆக உங்களோட எஃபிஷியன்சி குறையுது. அதாவது டைம் டேக்கன் வந்து இன்கிரீஸ் ஆகுது. அவ்வளவுதான். இஃப் இட் கோஸ் அபவ் 100 இட் இஸ் நாட் லேர்னிங் இட் இஸ் டிமினிஷிங். ஆமா. உங்களோட லேர்னிங் கர்வ் 100க்கு மேல போகுமா? வாய்ப்பு இல்ல. 100க்கு மேல போனா அது பேர் லேர்னிங் கர்வே இல்ல. ஏன்னா அங்க லேர்னிங்கே இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யறப்போ 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 110% லேர்னிங் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நெக்ஸ்ட் டைம் செய்யறப்போ 11 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க. சோ அது லேர்னிங்கா? கிடையாது. சத்தியமா அது லேர்னிங்கே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதோட புவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க நீங்க அங்க. ஓகே.
ஓகே. நெக்ஸ்ட் புக்ல கொஞ்சம் பார்ப்போம். சோ இப்ப நம்ம பார்க்குற இந்த மெத்தட தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கியுமுலேட்டிவ் ஆவரேஜ் டைம் லேர்னிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இங்க நம்ம போடுறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து கியுமுலேட்டிவ் டைம் டேக்கன். கியுமுலேட்டிவ் டைம் டேக்கன் தான் போட்டுட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொன்னேன் 1 யூனிட்டுக்கு 10 மினிட்ஸ் சொன்னேன். திருப்பி உங்களோட லேர்னிங் கர்வ் வந்துட்டு 80% அப்படின்னு எடுத்துக்கலாம். சாரி. 80% லேர்னிங் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு 2 யூனிட்ஸ்க்கு போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்ப என்ன ஆகும்? 10 இன்டூ சாரி ஈக்குவல் டூ 10 இன்டூ 80%. ஓகே, அது கரெக்டா வரல. 8 திருப்பி அதே உங்களுக்கு டபுள் ஆகும். 4 ஆகும். அப்புறம் 8 ஆகும். 8க்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 8 இன்டூ திருப்பி 80%. And then 6.4 into 80%. லைக்வைஸ் உங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சிட்டே வரும். ஸோ இப்போ நாங்க போட்டிருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் டைம் டேக்கன். அதுவும் நார்மல் ஆவரேஜ் டைம் டேக்கன் இல்ல, கியூமுலேட்டிவ் ஆவரேஜ் டைம் டேக்கன் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம இப்போ உள்ள வரோம் பாருங்க. யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ இங்க குடுத்திருக்கிறது நார்மல் இல்ல, ஜஸ்ட் வந்துட்டு ஆவரேஜ் டைம் டேக்கன். ஸோ டோட்டல் டைம் டேக்கன் நீங்க போடுறப்போ என்ன ஆகும்? 1 யூனிட் செய்யறதுக்கு 10 மினிட்ஸ் தான் டோட்டல். இதே நீங்க பாருங்க, இப்போ நீங்க 2 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றீங்க, 8 ஆவரேஜ் டைம் டேக்கன்னா மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு டோட்டல் 2 யூனிட்ஸ்க்கு எவ்வளோன்னு கிடைக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். 268 ஓகே. ஸோ கவனிங்க. ஸோ உங்களோட ஆவரேஜ் டைம் டேக்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்துட்டு 8, 6.4, 5.12 அப்படின்னு ஆவரேஜ் டைம் டேக்கன் குறைஞ்சிட்டே இருக்கு. டோட்டல் டைம் டேக்கனும் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபுல் டிக்ரீஸ் ஆகாம ஒரு லெவல்ல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த நடுவுல இருக்கிற யூனிட்டோட மட்டும் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின்ல எப்படி கேட்கறாங்கன்னா, 3 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண எவ்வளவு ஆவரேஜ் டைம் டேக்கன் ஆகுது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க எப்படி ஈஸியா போடலாம்னா, நீங்க 4 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆச்சுன்னு தெரியும். 2 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆச்சுன்னு தெரியும். ஸோ 4க்கும் 2க்கும் நடுவுல தானே உங்களுக்கு 3 யூனிட்ஸ் இருக்கு. 4க்கும் 2க்கும் நடுவுல தான் 3 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ 4 யூனிட்டுக்கு 25.6 ஆயிருக்கு. 2 யூனிட்ஸ்க்கு 16 ஆயிருக்கு எனக்கு. ஸோ அந்த நடுவுல ஒரு கேப் இருக்கா? நடுவுல ஒரு 10 மினிட்ஸ் கேப் இருக்கா? அந்த 10 மினிட்ஸ் கேப்ல தான் நான் 3rd யூனிட் செஞ்சிருப்பேன் கரெக்டா? அந்த 10 யூனிட்ஸ் கேப்ல தான் நான் அந்த நடுவுல இருக்க ஒரு யூனிட் செஞ்சிருப்பேன். ஸோ 4th யூனிட்டோட ஆவரேஜ் டைம் டேக்கன், அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2nd யூனிட்டோட ஆவரேஜ் டைம் டேக்கன் இல்ல டோட்டல் டைம் டேக்கன். ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ல வந்துட்டு ஆட் நம்பர்ஸ் வச்சு கொடுத்தாங்க, இந்த டபுள் ஆகாத மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த என்ன பண்ணணும்னா, அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது ஒண்ணு கண்டுபிடிக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிறது கண்டுபிடிக்கணும். இப்ப 3னா 3க்கு அடுத்து என்ன இருக்கு? 4 கண்டுபிடிக்கணும். இதே உங்களுக்கு 3க்கு முன்னாடி என்ன இருக்கு? 2 இருக்கு. கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நடுவுல கிடைக்கிறது தான் அந்த பர்டிகுலர் 3rd யூனிட்டோட டைம் டேக்கன். சோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஏதாச்சும் ரிப்பீட் பண்ணணுமா? ஏன்னா உங்க புக்ல வந்துட்டு இந்த லெவல்ல தான் குடுத்திருக்காங்க. அத தாண்டி உங்களுக்கு ரொம்ப இதா குடுக்கல. நம்ம இத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம ஃபார்முலாஸ் வச்சு பார்த்துக்கலாம் அதனால. ஓகே. 1 மினிட். ஓகே. எஸ். சோ இப்போ 3rd யூனிட்க்கு நம்ம போட்டோம் அப்படின்னா 25.6 அதாவது 4th யூனிட்டோட டைம் டேக்கன் மைனஸ் 2nd யூனிட்டோட டைம் டேக்கன். சோ 9.6 டைம் ஆயிருக்கு நமக்கு 3rd யூனிட் மட்டும் செய்யறதுக்கு. இத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு சம் ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காது லேர்னிங்க்கு. ஏன்னா நீங்க திருப்பியும் வந்துட்டு இதை ஃபைனல்லயே படிப்பீங்க. சோ அந்த டைம்ல உங்களுக்கு வந்துட்டு சம்ஸ் பெருசு பெருசா இருக்கும். இங்க வந்துட்டு அதனால ரொம்ப டீப்பா கொடுக்கலாம் அவங்க.
ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ம். அதே மாரி இதுக்கு எதுக்கு கியுமுலேட்டிவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த 8 இந்த 10, 8, 6.4 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கியுமுலேட்டிவான ஆவரேஜ். அதாவது இப்போ 1க்கு வந்து 10 மினிட்ஸ் அப்படின்னா, அது வந்து அந்த 1 யூனிட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து 4 யூனிட்ஸ்க்கு 6.4னா, அது அந்த டோட்டலான 4 யூனிட்ஸ்க்குமே, அந்த 4 யூனிட்ஸ்க்குமே சேர்த்து. அதாவது கியுமுலேட்டிவ் ஆயிட்டே வருது. உங்களுக்கு வந்துட்டு ஆட் ஆகிட்டே வருது. அதனால தான் இது வந்துட்டு கியுமுலேட்டிவ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேற என்னென்ன குடுத்துருக்காங்க? சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு சொன்னாங்க. எப்படி மாடல் வந்து யூஸ் பண்ணி 3 இது கால்குலேட் பண்ணலாம். ஒண்ணு வந்துட்டு ஆவரேஜ் டைம் பெர் யூனிட். அப்புறம் அத வச்சு டோட்டல் டைம் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் போட்டேன். ஆவரேஜ் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் போட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செர்டைன் பிளாக்ல கண்டுபிடிக்கலாம். செர்டைன் பிளாக்ஸ்னா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த நடுவுல இருக்க இந்த 3 அப்படிங்கிறது 2, 4 வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த மாரி தான் அவங்க சொல்றாங்க. இதே வந்துட்டு உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ரேஞ்சா கேட்கலாம். 2ண்ட் யூனிட்ல இருந்து 8 யூனிட் வரைக்கும் செய்றதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதே மாரி தான். 2ண்ட் யூனிட்க்கு 8க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் போட்டீங்கன்னா, நடுவுல இருக்கிறது கடைசில போகுது. சோ ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. அதே தான் அவங்க இங்க எக்ஸாம்பிள்ஸ்ல குடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட். அவங்க அதே மாரி டேபிள் போட்டிருக்காங்க பாருங்க. 80% லேர்னிங் கர்வ்னா, ஃபர்ஸ்ட்க்கு 100 ஆச்சுன்னா, நெக்ஸ்ட்க்கு 80 ஆகும். அப்புறம் 64, 51.2 இது குமுலேட்டிவ் ஆவரேஜ் டைம். சோ அத வச்சு டோட்டல் போடணும்னா, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இப்போ 1க்கும் 2க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், 2க்கும் 4க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் இன்கிரிமெண்டல் டைம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இன்கிரீஸ் இன் டைம். ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா யூனிட்டுக்குமே எவ்வளோ டைம் இன்கிரீஸ் ஆகுது. அதாவது மார்ஜினல் இன்கிரீஸ். மார்ஜினல்னா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். 1 அடிஷனல் யூனிட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் இன்கிரீஸ் ஆகுது. சோ அதே மாரி 1 அடிஷனல் யூனிட்டுக்கு எவ்வளோ டைம் இன்கிரீஸ் ஆகுது. சோ அதான் இங்க போட்டிருக்காங்க. அதாவது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த இதுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கிறது, செகண்டுக்கும் ஃபோர்த்துக்கும் இருக்கிறது. அதான் போட்டிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி குடுக்கல. நீங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, திடீர்னு உங்களுக்கு வந்துட்டு 99க்கு எனக்கு போட்டு குடுங்க. 99 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அந்த மாரி குடுக்குறாங்க. சோ அந்த மாரி டைம்ல நீங்க இன்னொன்னு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, நீங்க வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். y ஈக்குவல்ஸ் a இன்டு b பவர் x. இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நீங்க அப்போ வந்து சம்ஸ் போடலாம். ஈக்குவேஷன் இன்னொரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. y இன்டு b பவர் x. எனக்கு பவர் வராதனால நான் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ y இன்டு b பவர் x. சாரி y ஈக்குவல்ஸ் a இன்டு b பவர் x. ஸோ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு டைரக்ட்டா நமக்கு டைம் டேக்கன் கிடைக்கும். ஆவரேஜ் டைம் டேக்கன் கிடைக்கும். ஓகே சாரி. ஒரு இது மட்டும் மாத்திட்டேன். y இன்டு axb. ஏன்னா உங்க புக்ல அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே பண்ணிப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு புக்ல வந்துட்டு அந்த இது மட்டும் மாத்திருப்பாங்க. எக்ஸ், பி மட்டும் மாத்திருப்பாங்க. ஸோ அதனால உங்க புக்ல ஒய் ஏஎக்ஸ்பி தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே போட்டுக்கலாம். ஒய் ஈக்குவல்ஸ் ஏ இன்டூ எக்ஸ்பி, எக்ஸ் பவர் பி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நான் தனித்தனியா இந்த ஒரு ஒரு லெட்டருக்குமே என்னென்ன மீனிங்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒய் அப்படிங்கிறது ஆவரேஜ் டைம் டேக்கன். வெரி ஈஸி. ஏன்னா நம்ம அதானே கண்டுபிடிக்கணும். நம்ம இங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த கொஸ்டின் எல்லாத்துலயுமே லேர்னிங் கர்வ்ல நம்ம என்ன பண்றோம்? எவ்வளவு ஆவரேஜ் டைம் டேக்கன் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அது ஒண்ணு தான் உங்களுக்கு மெயின் வேலை. அத வச்சு டோட்டல் போட்டு அதுக்கப்புறம் அத வச்சு காஸ்ட் கண்டுபிடிப்போம். இதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டா இருக்கும். பட் உங்களோட மெயின் வேலை ஃபர்ஸ்ட் வேலை நீங்க ஆவரேஜ் டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும். சோ இந்த ஃபார்முலாவுமே ஆவரேஜ் டைம் டேக்கன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் ஏ அப்படிங்கிறது டைம் டேக்கன் ஃபார் த ஃபர்ஸ்ட் யூனிட். ஃபர்ஸ்ட்டா நீங்க செய்யற யூனிட்டுக்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ் அப்படிங்கிறது cumulative நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஃபார் விச் லேர்னிங் இஸ் டு பி கால்குலேட்டட். அதாவது உங்க கொஸ்டின்ல கேட்பாங்கல்ல, எனக்கு 40வது யூனிட்டுக்கு எவ்வளவு ஆவரேஜ் டைம் ஆச்சு, 39க்கு எவ்வளவு ஆச்சுன்ட்டு. அதுதான் எக்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கால்குலேட் பண்ண சொல்றாங்களோ அதுதான் உங்களுக்கு எக்ஸ். லாஸ்ட் ஒன் பி. பிங்கிறத லேர்னிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த லேர்னிங் கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்ம லேர்னிங் கர்வ் ரேஷியோ வச்சு தான் கண்டுபிடிப்போம். சோ மோஸ்ட்டா இது வந்துட்டு உங்க கொஸ்டின்ல குடுத்துருவாங்க எப்பவுமே. கொஸ்டின்ல வந்துட்டு மோஸ்ட்டா குடுத்துருவாங்க. 90% ஆஃப் த டைம்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல குடுத்துருவாங்க. சோ நீங்க கவலைப்பட வேண்டாம். இத பட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கொஸ்டின்ல குடுக்கலனா. சோ கொஸ்டின்ல குடுக்கலனா நம்ம லாக் யூஸ் பண்ணி இது கால்குலேட் பண்ற மாரி இருக்கும். சோ அதனால இப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்குமே லாக் வந்து எப்படி கால்குலேட்டர்ல போடணும் டைரக்ட்டா அப்படின்னு நான் சொல்லிக் குடுத்துருவேன். ஓகே. சோ உங்களுக்கு ஃபார்முலா எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதுவரைக்கும் ஓகேவா? ஓகே.
அதே மாதிரி லேர்னிங் கர்வ் கன்சிடர் பண்றப்போ அது கூட சேர்த்து வேற என்னென்ன கன்சிடர் பண்ணணும்னு பாருங்க. சேல்ஸ், ப்ரொமோஷன், அட்வர்டைசிங் எக்ஸ்பெண்டிச்சர், டெலிவரி டேட் கமிட்மெண்ட், பட்ஜெட்டிங், எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும். இது எல்லாமே உங்களோட காஸ்ட்டை குறைச்சு கொடுக்கும். நீங்க எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னா நீங்க வந்துட்டு உங்களோட ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் பண்ண உங்களோட காஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு குறைஞ்சிட்டே வரும். ஒரு லெவல் வரைக்கும் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதுக்கு வந்துட்டு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஒரு ரீசன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பல்க் பர்ச்சேஸ் பண்றதுல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட பல்க் ப்ரொடக்ஷன் பண்றப்போ உங்களுக்கு நிறைய வந்துட்டு இன்சென்டிவ்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அதான் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பட்ஜெட்டிங் ஸ்டாண்டர்ட்ல யூஸ் பண்றோம், கேஷ் பட்ஜெட்டிங் எல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜென்ரல் இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது எங்கெங்க அப்ளை பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஒன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி உங்களுக்கு நான் லேர்னிங் மீனிங் சொல்லும் போதே சொல்லிட்டேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக உங்களோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், டைம் டேக்கன் குறையும். நெக்ஸ்ட் காஸ்ட் ப்ரெடிக்ஷன். காஸ்ட் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், டெண்டர் எடுக்கிறப்போல உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் போடுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷெட்யூலிங். ஓகே, ஒர்க் ஷெட்யூலிங்க்கு வந்து நான் சொல்லலாம், இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு குட் அப்ளிகேஷன். ஒர்க் ஷெட்யூலிங்னா உங்களோட டைம் எவ்வளவு எடுக்குதுங்கிறத பொறுத்து நீங்க ஒர்க் வந்து அவங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி கொடுக்கலாம். இந்த டைம் இதுக்குள்ள முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்குக்கு போ அப்படின்னு நீங்க ஷெட்யூல் பண்ணலாம். நீங்க ஏன்னா எல்லாத்துக்குமே அவன் ஒரே டைம் தான் எடுப்பான் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அவன் நிறைய நேரம் சும்மா இருக்கிற மாதிரி போயிடும். ஸோ நீங்க ஒர்க் ஷெட்யூலிங்க்கு இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செட்டிங். ஸோ ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுவோம் நம்ம பட்ஜெட்டுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஃபிஷியன்சி ரீச் பண்றதுக்கான ஒரு பாயிண்ட் செட் பண்ணுவோம். ஸோ அதை செட் பண்றதுக்கு நம்ம லேர்னிங் கவர் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க ஸ்டாண்டர்ட் டைம் டேக்கன் செட் பண்றப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ஆவரேஜ் போட்டுடுறீங்க. பட் அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல அப்பதான் அவன் கத்துக்கிற ஸ்டேஜ்ல இருக்கான். ஒருத்தன் புதுசா சேர்ந்திருக்கான், அவனோட டைமை பார்த்து நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா அது கரெக்டா இருக்குமா? கண்டிப்பா கரெக்டா இருக்காது. ஏன்னா அவனே இப்பதான் வேலையை செஞ்சிருக்கான், அவனுக்கே ஃபுல்லா வேலை செய்ய தெரியாது. அவன் வந்து 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறான் அந்த ஒர்க்கை செய்யறதுக்குன்னு நீங்க ஸ்டாண்டர்டா 1/2 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கரெக்டா வராது. ஸோ அங்க நீங்க வந்துட்டு லேர்னிங் கர்வ் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து செய்யறப்ப அவன் 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறான். ஸோ போக போக அவன் வந்து எப்படி வந்து டைமை குறைப்பான், அதை வந்து நீங்க கணக்குல எடுத்துக்கணும். அண்ட் தென் சில அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த லேர்னிங் ஒர்க் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேனுவல் எலிமெண்ட் இருக்கணும், சிக்னிஃபிகன்ட் மேனுவல் எலிமெண்ட் இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் மட்டுமே இருக்கணும்னு சொல்ல முடியாது. மெயினானது மேனுவல் ஒர்க்கா தான் இருக்கணும், அதாவது லேபர் இன்டென்சிவ் ஒர்க்கா இருக்கணும். நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து ஒரே டாஸ்க்கை திருப்பி திருப்பி செய்யற மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்க செய்யற டாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுக்கும் செகண்ட் டைம் செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா அந்த இடத்துல லேர்னிங் கர்வ் இருக்காது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லோகோ டிசைனிங், இந்த மாதிரி டிசைனிங் ஒர்க் எல்லாம் போனீங்க அப்படின்னா என்னதான் நீங்க வந்துட்டு ஸ்கில் ஆனாலுமே ஒரு டைமுமே உங்களுக்கு வந்துட்டு நீங்க சீக்கிரம் முடிச்சிருவீங்க, அவுட்புட் சீக்கிரம் கொடுத்துருவீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் உங்க கிரியேட்டிவிட்டி பேஸ் ஆனது, உங்க கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன் பேஸ் ஆனது. அவங்க ஓகே சொல்லலாம், நீங்க திருப்பி திருப்பி செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வரலன்னா நீங்க டைம் எடுப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க் கிடையாது. அப்புறம் ப்ரொடக்ஷன் அது இல்ல, இப்போ ஒர்க் ரிப்பிட்டேட்டிவ் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கணும், ப்ரொடக்ஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கணும். அப்பதான் உங்களால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருக்கணும். எல்லாருமே ஒர்க் ஃபோர்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் எல்லாரும் கொஞ்சம் மோட்டிவேட்டட் அண்ட் இன்ட்ரெஸ்டடா இருக்கணும். அதே மாதிரி தேர் மஸ்ட் நாட் பி எக்ஸ்டென்சிவ் பிரேக்ஸ் இன் ப்ரொடக்ஷன். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க செய்றீங்க இன்னைக்கு, திருப்பி அந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டரே வரல, ஒரு வருஷமா நீங்க அதை செய்யவே இல்லை, திருப்பி அடுத்த வருஷம் கொடுத்து திருப்பி செய்யணும், நீங்க சீக்கிரம் செய்வீங்களா லேட்டா செய்வீங்களா? அந்த கான்செப்ட் அவங்க சொல்ல வராங்க. திருப்பி நீங்க வந்து 1 இயர்லாம் கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால அதே ஸ்பீட்ல செய்ய முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சதை விட லேட்டா செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒர்க் ஃபோர்ஸ் வந்து மோட்டிவேட்டடா இருக்கணும் இறங்கி செய்யறதுக்கு. ஸோ லேர்னிங் வச்சு என்னென்ன டிசிஷன் எடுக்கலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலுக்கு யூஸ் ஆகும், ஸ்டாண்டர்ட் காஸ்ட் போடுறதுக்கு, இதெல்லாம் மேலேயே பார்த்தோம் நம்ம. அண்ட் தென் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப் சைக்கிள் காஸ்டிங். ஸோ லைஃப் சைக்கிள் காஸ்டிங் அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ராடக்டோட டோட்டல் லைஃப்ல, அந்த ப்ராடக்டோட லைஃப்னா அதோட இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டேஜ்ல இருந்து அது வந்து மார்க்கெட் விட்டு போற வரைக்கும். ஸோ அது வரைக்கும் அதுக்கு என்னென்ன காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லயே போட்டு பார்ப்போம். லைஃப் சைக்கிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு டோட்டலா அந்த லைஃப்குள்ள அதுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம சேல் பண்ணுவோம்னு பார்ப்போம். டிவைட் பண்ணி ஒரு ஆவரேஜ் காஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு லைஃப் சைக்கிள் காஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ அதுலயுமே இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிவிபி அனாலிசிஸ். ஸோ சிவிபி அனாலிசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேல பண்ணதான் ஆல்ரெடி மார்ஜினல் காஸ்டிங்ல பிரேக் ஈவன் பாயிண்ட் கால்குலேஷன் அதெல்லாம் போட்டோம் தெரியுமா, அதுதான். ஸோ அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் கால்குலேஷன்லாம் போடுறப்போ நம்ம லேர்னிங்கும் கன்சிடர் பண்ணி தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் பட்ஜெட்டிங். கேபிட்டல் பட்ஜெட்டிங் நீங்க ஆல்ரெடி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லேபர் ப்ரொடக்டிவிட்டி யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு லேபர் காஸ்ட் வச்சு ஏதாவது சம் வந்துச்சுன்னா அங்கேயுமே நீங்க இது யூஸ் பண்ணலாம். இது எல்லா சம்லும் யூஸ் பண்ண முடியாது. எங்க வந்துட்டு உங்களோட லேபர் ப்ரொடக்டிவிட்டி இருக்கு, எங்க உங்களோட லேபர் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி சம்ஸ்ல யூஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் மேக் ஆர் பை டிசிஷன். மேக் ஆர் பை டிசிஷன் போடுறப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? பை டிசிஷன்ல வந்து ஃபுல்லா பர்ச்சேஸ் காஸ்ட் எடுப்பீங்க. மேக் டிசிஷன்ல உங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எடுப்பீங்களா? அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் போடுறப்போ அதுக்குள்ள நீங்க லேர்னிங் கர்வ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அத தவிர என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் உங்களுக்கு லேர்னிங் கர்வ் நீங்க போடுறப்போ? இது வந்துட்டு மெயினா உங்களுக்கு லேபர் இன்டென்சிவ் ஆப்பரேஷன்ல மட்டும் தான் அப்ராப்ரியேட்டா இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரோபோட்டிக், கம்ப்யூட்டர்ஸ் கண்ட்ரோல்ஸ் தான் மோஸ்ட்டா இருக்கு. நீங்க எந்த ஒரு ஃபேக்டரி போனீங்கனாலுமே மோஸ்ட்டா மெஷினரி தான் வேலைய பாக்குது. சூப்பர்விஷனுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு வொர்க்கர்ஸ் இருக்காங்க. சோ அதனால இந்த லேர்னிங் கர்வ்க்கு வந்துட்டு இப்போ யூசர்ஸ் வந்து குறைஞ்சுட்டு வருது. முன்னாடி இருந்த லெவலுக்கு இல்ல. அதே மாரி இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, லேர்னிங் வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டா வந்து நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு 80% நான் சொன்னேன். அந்த 80% தானே நான் 2 யூனிட்டுக்கும் போடுறேன், 2000 யூனிட்டுக்கும் போடுறேன். சோ இதனால என்ன ப்ராப்ளம் வரும்னா, லேர்னிங் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். பட் நீங்களே நெனச்சு பாருங்க, லேர்னிங் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா, அவன் ஃபர்ஸ்ட் டைம் செய்றப்போ சீக்கிரம் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோனே அந்த லேர்னிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கும் ஒரு 4த் யூனிட்டுக்கும் செய்றப்போ. ஏன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் செய்றப்போ ஒண்ணுமே தெரியாது. பட் 4 செய்றப்போ ஒரு அளவுக்கு தெரியும். போக, போக வந்து பாத்தீங்கன்னா குறையுமே தவிர, ஒரு அந்த அளவுக்கு குறையாது. ஆனா லேர்னிங் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஸ்டார்ட்டிங்ல வந்து அவன் வந்து ஸ்டார்ட்டிங் லேர்னிங் கர்வ் 70% இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் போக, போக 80, 90 அந்த மாரி தான் இருக்கும். அதே 70ல வந்து அவனுக்கு கான்ஸ்டன்ட்டா அவன் லேர்ன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸ்ட்ரெய்ட் லைனா லேர்ன் பண்றதுக்கு சான்சஸ் கிடையாது. சோ அது ஒரு டிராபேக். வேற என்ன குடுத்திருக்காங்க? The reliability of a learning curve calculation can be jeopardized because an observed change in productivity might actually be associated with factors other than learning. ஓகே. சோ இது ஒரு நல்ல பாயிண்ட். சோ என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட டைம் டேக்கன் குறையுது. சோ அத பார்த்துட்டு நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், ஓகே இவன் எஃபிஷியன்ட்டா வொர்க் பண்றான், டைம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நெனச்சுப்போம். பட் எல்லா டைமும் அதுவே காரணமா இருக்காது. சில எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ்னால கூட உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல டைம் குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க என்ன எக்ஸாம்பிள் குடுக்குறாங்கன்னா, சேஞ்ச் இன் லேபர் மிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த வொர்க்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு அன்ஸ்கில்டு வொர்க்கர் செஞ்சுட்டு இருக்கான். இப்ப என்ன ஆயிருச்சு? ஒரு ஸ்கில்டு வொர்க்கர் உள்ள வந்து அவன் அந்த வொர்க்க செய்ய ஆரம்பிச்சுட்டான். அதனால டைம் டேக்கன் குறைஞ்சிருச்சு. பட் இவங்க என்ன நினைச்சுட்டாங்க? லேபர் மிக்ஸ் மாத்துனதுனால இல்ல அப்படின்னு நினைக்காம, ஓவராலா லேர்னிங் ஆயிருச்சு. எல்லாரும் கத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சு லேர்னிங் கர்வ் கான்செப்ட் உள்ள கொண்டு வராங்க. சோ இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ அவ்வளதான். இதோட தியரி முடிஞ்சது. ஒரு 3 சம் தான் இருக்கு உங்க புக்ல. நம்ம ஒரு சம் போட்டு இந்த 3 சம் பார்த்தா முடிஞ்சது. சோ எல்லாருக்கும் தியரி பார்ட் ஓகேவா? கான்செப்ட்ஸ் கிளியரா இருக்கா? லேர்னிங் கர்வ்னா என்ன? எங்க யூஸ் பண்றோம்? எப்படி வரும்? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? 3 பேர் தான் இருக்கீங்க. 3 பேருக்கு ஓகேவா? ஓகே. ஓகே தென். சோ ஃபர்ஸ்ட் நார்மலா ஈஸியா போட்டுருக்காங்க உங்க புக்ல. அது பார்த்துட்டு அண்ட் தென் நான் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் வச்சு சொன்னேன்ல, அது போடலாம். ஓகே. கொஸ்டின் பார்ப்போம். The learning curve as a management accounting tool has now become or going to become an accepted tool in industry. For its applications are almost unlimited. When it is used correctly, it can lead to increased business and higher profit. When used without proper knowledge, it can lead to lost business and bankruptcy. Illustrate the use of learning curves for calculating the expected average units cost of making. Okay. 4 machines and 8 machines. Okay. So 4 machines செய்யறதுக்கு அதாவது 4 யூனிட்ஸ் செய்யறதுக்கு and 8 யூனிட்ஸ் செய்யறதுக்கு எவ்வளவு ஆவரேஜ் டைம் டேக்கன் ஆகும் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. சோ நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம டைரக்டா இங்க என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த டபுளிங் மெத்தட் ஒண்ணு பண்ணோம் தெரியுமா? ஒரு ஒரு டைம் புரொடக்ஷன் டபுள் ஆகும் போதும் லேர்னிங்க்கு ஒரு பெர்சன்டேஜ் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். சோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நம்பர் ஆஃப் மிஷின்ஸ், ஆவரேஜ் டைம் டேக்கன், ஆவரேஜ் டைம் டேக்கன் வச்சு டோட்டல் டைம் டேக்கன்
அதே மாரி கொஸ்டின்ல இன்னொன்னு என்ன குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. லேபர் காஸ்ட் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் குடுத்திருக்காங்க. சோ, இப்போ இந்த மாரி டைம்ல நீங்க காஸ்ட் குடுத்திருந்தாங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கால்குலேஷன் டோட்டல் காஸ்ட் நீங்க போட்டு குடுக்கிறதா இருக்கும். அந்த டோட்டலா அந்த மெஷின் புரொடக்ஷன் பண்ண எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்க போடுற மாரி இருக்கும். சோ, அந்த மாரி டைம்ல நார்மலா மெட்டீரியல், அதர் காஸ்ட் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் வராது. மெட்டீரியல் சேஞ்ச் வராது உங்களுக்கு. இதே உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஓவர் ஹெட்ஸ் குடுத்திருக்காங்க அப்படின்னா, சேஞ்சஸ் வரதுக்கு ஸ்லைட்லி வாய்ப்பு இருக்கு. எப்போ சேஞ்சஸ் வரும்னா, உங்களோட ஓவர் ஹெட்ஸ் வந்துட்டு இஃப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த லேபர் ஹவர்ஸ் டேக்கன். உங்களோட டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி உங்களோட ஓவர் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா, அப்போ ஓவர் ஹெட்ஸ்ல சேஞ்ச் வரும். இல்ல அப்படின்னா அங்கேயுமே சேஞ்ச் வராது. மெயினா உங்களுக்கு வந்து லேபர் காஸ்ட்ல மட்டும் தான் சேஞ்ச் வரும். ஓகே. டோட்டல் டைம் டேக்கன். அதுக்கப்புறம் காஸ்ட். 2 காஸ்ட்டா குடுத்திருக்காங்க. மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், அத வச்சு டோட்டல் காஸ்ட். ஓகே. சோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 1, 2, 4 அண்ட் 8. ஏன்னா நமக்கு வந்து 3 இதெல்லாம் தேவையில்ல ஆக்சுவலி இங்க. பிளஸ் நம்ம டபுள் த ரேட்டுக்கு மட்டும் நம்மளால இந்த மெத்தட்ல கால்குலேஷன் பண்ண முடியும். சோ உங்களோட டைம் டேக்கன் ஃபார் த ஃபர்ஸ்ட் யூனிட் அவங்களே குடுத்துருக்கணும். டைம் டேக்கன் ஃபார் த ஃபர்ஸ்ட் யூனிட் அவங்களே குடுத்துருக்கணும். குடுக்கலன்னா நம்ம அஸ்யூம் பண்ற மாரி இருக்கும். ஓகே. குடுத்துருக்காங்க. டைரக்ட் லேபர் ஹவர் நீடட் டூ மேக் ஃபர்ஸ்ட் மிஷின். ஃபர்ஸ்ட் மிஷின் செய்யறதுக்கு 1000 ஹவர்ஸ் ஆகுது. லேர்னிங் ரேஷியோ என்ன? லேர்னிங் கர்வ் 90%. சோ உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கணும். முன்னாடி இருக்கிறதோட மல்டிப்ளைட் பை 90%. போட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததுக்கு எவ்வளோன்னு தெரியும். இதே மாரி அப்படியே கன்டின்யூ பண்ணலாம். மல்டிப்ளைட் பை 90%. இப்போ நான் வந்து இழுத்து விட்டேன்னா போதும். நான் எவ்வளோ யூனிட்ஸ்க்கு வேணா போடலாம். இது வரல. 16, 32. Yeah. So this will be your average time taken. இத வச்சு எப்படி டோட்டல் டைம் கால்குலேட் பண்ணலாம்? மல்டிப்ளைட் வித் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போட்டா கிடைச்சிரும். அவ்வளவுதான். This will be your total time taken. Next. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட். ஓகே. அது இல்லாம பிக்ஸட் காஸ்ட் ஒண்ணு இருக்கு. சோ பிக்ஸட் காஸ்ட்க்கு ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். பிக்ஸட் காஸ்ட் வெரி சிம்பிள் சம் தான் உங்களுக்கு. மெட்டீரியல் காஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 1,50,000. இந்த 1,50,000 வந்து உங்களோட டைம் பேஸ் பண்ணி இல்ல. அதனால அதே மாதிரி யூனிட்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம். அவங்க யூனிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும்னு சொல்லலாம். சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு பிக்ஸட் காஸ்ட் மாதிரி அஸ்யூம் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ணாம எவ்வளவு யூனிட்ஸ் பண்ணாலும் மெட்டீரியல் காஸ்ட் சேமா தான் இருக்கும் அப்படிங்கிற அசம்ஷன் எடுத்துக்கலாம். பட் நீங்க இதே வந்து ஆப்போசிட் அசம்ஷனும் எடுக்கலாம். உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு ஏத்த மாதிரி இது மாறுதுன்னு சொல்லி எடுத்தாலும் ஓகே தான். பட் நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதை கரெக்டா நோட் கொடுத்துடணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பிக்ஸட் காஸ்ட்டுமே அதே மாதிரி தான். பிக்ஸட் காஸ்ட் வந்து நீங்க அசம்ஷன்ல எடுக்க வேண்டாம். அது பிக்ஸடா தான் இருக்க போது. எவ்வளவு சைஸா இருந்தாலும் 60,000 சொல்லிட்டா. சோ ஓகே. நம்ம ஆவரேஜ் வச்சு எடுத்திருக்காங்களோ இங்க. ஓகே. நம்ம டோட்டல் தான் போடுறோம். அதனால பிரச்சனை இல்ல. நம்ம டோட்டல் வச்சு போடுறோம். உங்க புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆவரேஜ் காஸ்ட் வச்சு போட்டிருப்பாங்க. நம்ம ஆவரேஜ் காஸ்ட் வச்சு உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் வந்து இங்க டோட்டலா போட்டுட்டு இருக்கேன். ஓகே. டோட்டல் போட்டு அதுக்கப்புறம் ஆவரேஜ் டைம் போடலாம் நம்ம. நெக்ஸ்ட் லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 பெர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15 பெர் ஹவர் மல்டிப்ளைட் பை டோட்டல் ஹவர்ஸ் டேக்கன். ஸோ டோட்டல் காஸ்ட் அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணேன்னு பாருங்க, லேபர் காஸ்ட் போட்டதை மட்டும் இன்னொரு டைம் காட்டுறேன். உங்களோட லேபர் காஸ்ட் வந்து ஒரு ஹவருக்கு 15 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் டைம் டேக்கன் 1000, 1800 அந்த காஸ்ட் அந்த அமௌண்ட்ல இருக்கு. அது கூட மல்டிப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ இப்போ டோட்டல் காஸ்ட்டுங்கிறது மெட்டீரியல் பிளஸ் லேபர் பிளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். அவ்வளோதான். திஸ் இஸ் யுவர் டோட்டல் டைம் டேக்கன். அவ்வளோதான். ஸோ இது ஒரு மெத்தட்ல போடலாம். பட் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்கமெண்டட் வந்துட்டு டோட்டலா போடாம ஆவரேஜாவே நீங்க ஃபுல்லா போடுறதே ரெக்கமெண்டட். ஸோ நான் அதுலயும் ஒண்ணு போட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மெத்தட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்க புக்ல குடுத்ததே ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம புக் மெத்தட் போட்டோம் அப்படின்னா, நமக்கு உங்களுக்கு இந்த டோட்டல் டைம் டேக்கன் வரைக்கும் சேம் தான். இந்த காஸ்ட் போடுறது மட்டும் தான் உங்களுக்கு மாறப்போகுது.
ஏன்னா, இப்போ ஏன் உங்க புக்ல வந்துட்டு இந்த மாரி ஆவரேஜ் வச்சு போட்டுருக்காங்கன்னா, ஒரு மெயின் ரீசன் வந்துட்டு நான் உங்களுக்கு அசம்ப்ஷன் எடுக்கிறப்போ என்ன சொன்னேன்? மெட்டீரியல் காஸ்ட் வந்துட்டு சேமா இருக்கிற மாரி அசம்ப்ஷன் சொன்னேன். ஸோ ஆவரேஜா எடுக்கும்போது தான் நம்ம மெட்டீரியல் காஸ்ட் சேம்ங்கிற அசம்ப்ஷன் எடுக்க முடியும். இப்ப நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டைம் டேக்கன் வந்து இன்கிரீஸ் ஆக ஆக்சுவலி நான் மெட்டீரியல் காஸ்ட் இன்கிரீஸ் பண்ணியிருக்கணும் இங்க. அதனால உங்களுக்கு இந்த அசம்ப்ஷன் எடுக்கிறப்போ, ஆவரேஜ் டைம் டேக்கன் எடுக்கிறப்போ, நீங்க 1,50,000 அப்படியே எடுக்கிறது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி இப்ப நான் எடுக்கணும்னா என்ன ஆகும்னா, என்னோட லேபர் காஸ்ட் வந்து பிக்ஸ்டா இருக்கும். அத வச்சு நான் ஆவரேஜ் போடுற மாரி இருக்கும். ஓகே. ஓகே. சோ குழப்ப வேண்டாம். இப்ப இந்த டோட்டல் டைம் டேக்கன் இதுவரைக்கும் எல்லாருக்கும் கரெக்ட்டா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. இந்த டோட்டல் டைம் டேக்கன் நான் கால்குலேட் பண்ணல ஆவரேஜ் டைம் டேக்கன் வச்சு. அதுவரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. நான் மத்தது இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஆவரேஜ் டைம் டேக்கன் போட்டோம். நார்மலா தான் போட்டோம். லேர்னிங் கர்வ் வச்சு மல்டிப்ளை பண்ணி ஆவரேஜ் டைம் டேக்கன் போட்டோம். அத நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி டோட்டல் டைம் டேக்கன் போட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ங்கிறத நான் இன்னொரு டைம் சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் பிக்ஸட் காஸ்ட் சொல்றேன். பிக்ஸட் காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா 60,000 இருக்கு. இந்த பிக்ஸட் காஸ்ட்ங்கிறது நாம இப்ப போட போற இங்க உள்ள நம்ம போட போற கால்குலேஷன்ஸ் காஸ்ட் எல்லாமே வந்துட்டு பெர் யூனிட் ஆவரேஜ் காஸ்ட். பெர் யூனிட் காஸ்ட் நம்ம போட போறோம். சோ பெர் யூனிட்க்கு ஏத்த மாரி பிக்ஸட் காஸ்ட் என்ன ஆகும் உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். சோ ஃபர்ஸ்ட்ல 60,000 இருக்குன்னா, இந்த 60,000 அப்படிங்கிறது ஒரு யூனிட்டுக்கு. சோ 1 யூனிட்டால டிவைட் பண்ணி அப்படியே இருக்கு. இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து 2 யூனிட்ஸ்க்கு போறப்போ 30 ஆகும். 4 யூனிட்ஸ்க்கு போறப்போ 15 ஆகும். சோ குறைஞ்சுட்டே வரும். இங்க நம்ம போடுறதெல்லாம் ஆவரேஜ் காஸ்ட் போடுறோம். சோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வச்சு நான் போட்டுட்டு இருக்கேன் இப்போ. இதே மெட்டீரியல் காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கானது ஆல்ரெடி குடுத்திருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் குடுத்திருப்பாங்க. அந்த 1000 ஹவர்ஸ் ஆகுற அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும் 1,15,000 சொல்லியிருப்பாங்க. சோ இது ஆல்ரெடி அவன் குடுத்திருக்கிறதே பெர் யூனிட் காஸ்ட் தான். சோ இத நான் அப்படியே எடுத்துக்கணும். அதனால தான் இங்க எனக்கு நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். சோ இங்க வந்துட்டு நான் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி எடுத்திருக்கணும் இது ஆக்சுவலி. சோ நீங்க எடுக்கிற அசம்ப்ஷன் பொறுத்து உங்களோட ஃபார்முலாஸ மாத்துற மாரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு புக்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாரி அசம்ப்ஷன்லாம் எடுக்கிறீங்கன்னா, கொஞ்சம் அதுக்கேத்த மாரி நீங்க ஃபார்முலாஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் கரெக்ட்டா வரும். ஏன்னா புக் ஆன்ஸரோட உங்களுக்கு மேட்ச் ஆகாது. இப்போ எனக்கு வந்து புக் ஆன்ஸரோட இங்கேயே மேட்ச் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும். புக் ஆன்ஸரும் இதே தான் இருக்கும் இங்க. 2,25,000, 1,93,500, 1,77,150, 1,68,435. ஓகே. சோ நீங்க எடுக்கிற அசம்ப்ஷன் பொறுத்து தான் நீங்க போடுற மாரி இருக்கும். சோ உங்களுக்கு நான் 2த்துலயும் போட்டு காமிச்சுட்டேன். டோட்டல் இப்படி போடணும். ஆவரேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு பிக்ஸட் இப்படி வரும். மெட்டீரியல் இப்படி வரும். அடுத்து லேபர் என்ன பண்ணலாம்னு பாருங்க. ஓகே. லேபர் காஸ்ட் வந்து நம்ம ஆவரேஜ் டைம் டேக்கன் வச்சே மல்டிப்ளை பண்ணி போடுறோம். உங்களோட ஆவரேஜ் டைம் டேக்கன் 1000 மல்டிப்ளைட் பை 15. கரெக்ட்டா? எஸ். 15,000. நெக்ஸ்ட் உங்களோட ஆவரேஜ் டைம் டேக்கன் 900 மல்டிப்ளைட் பை 15, 13,500. சோ என்ன டிஃபரன்ஸ்னா மேல வந்துட்டு நம்ம டோட்டல் டைம் டேக்கன் வச்சு போட்டோம். இங்க ஆவரேஜ் டைம் டேக்கன் வச்சு போடுறோம். சோ நீங்க ஏதாச்சும் ஒரு காஸ்ட் டோட்டல் எடுத்துட்டீங்கன்னா, எல்லா காஸ்ட்டும் டோட்டல் எடுக்கணும். ஏதாச்சும் ஒரு காஸ்ட் ஆவரேஜ் டைம் வச்சு எடுத்தீங்கன்னா, எல்லாமே ஆவரேஜ் டைம் வச்சு எடுத்து லாஸ்ட்டா மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அண்ட் தென் சேம். பாத்தீங்கன்னா தெரியும். 2 ஆன்சர்ஸும் சேமா தான் இருக்கும் உங்களுக்கு. டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்ல போட்டாலும் ஆன்சர் சேமா தான் இருக்கு. ஓகே. சோ அவ்வளவுதான் உங்க சம். இது புரிஞ்சுதா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? டவுட்ஸ் இருக்கா? 2 மெத்தடுமே புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ஓகே தென். நெக்ஸ்ட். இன்னும் 2 சம்ஸ் இருக்கு. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு தனியா ஒரு சம் ஈக்குவேஷன் வச்சு போட்டு காட்டப் போறேன். 1 மினிட். சாரி கன்டின்யூ பண்ணிக்கலாம்.
illustration 20. என்ன கேட்டிருக்காங்கன்னா firm received an order to make and supply 8 units of standard product which involves intricate labor operations. The first unit was made in 10 hours. Okay, first unit செய்யறதுக்கு 10 hours ஆயிருக்கு. It is understood that this type of operation is subject to 80% learning rate. Learning rate 80% இருக்கு. ஒர்க்கர்ஸோட வேஜ் ரேட் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்கறாங்கன்னா வாட் இஸ் த டோட்டல் டைம் அண்ட் லேபர் காஸ்ட் ரெக்வைர்ட் டு எக்ஸிக்யூட் அபவ் ஆர்டர். அதாவது இந்த 8 யூனிட்ஸ் நம்ம செஞ்சு சப்ளை பண்றதுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஆக போகுது, அதுக்கு டோட்டல் டைம் எவ்வளவு எடுக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலானா நீங்க வந்துட்டு டேரக்டா 10 ஹவர்ஸ்னா 8 ஃபர்ஸ்ட் யூனிட் செய்யறதுக்கு 10 ஹவர்ஸ்னா 8 யூனிட்டுக்கு 8 ஹவர்ஸ் போட்டீங்கன்னா 80 ஹவர்ஸ் வரும். பட் அப்படி போட்டா கரெக்டா இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு லேபர் இன்டென்சிவ் ப்ராசஸ். இதுல வந்து லேர்னிங் கர்வ் இருக்கு. ஸோ லேர்னிங் கர்வ் வச்சு ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் டைம் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நம்ம டோட்டல் டைம் கண்டுபிடிக்க போறோம். அண்ட் தென் அதை மல்டிப்ளை பண்ணி டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். வெரி சிம்பிள், இதான் பண்ண போறோம். செகண்ட்ல பாருங்க, if a repeat order of 24 units is also received from the same customer, what is the labor cost necessary for the second order? செகண்ட் ஆர்டர் வந்து இந்த 8க்கு அடுத்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 8 ஆர்டர் முடிச்சதுக்கு அப்புறம் புதுசா ஒரு 24 வருது. ஸோ 8க்கு அடுத்து இருக்கிற 24 ஆர்டர். ஸோ இது நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறப்ப தெரியும், அதனால நான் இப்படி அழுத்தி சொல்றேன்ட்டு. ஸோ நம்ம சம் போலாம். ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் போட்டுடலாம். போன் டைம் மாதிரியே தான் உங்களுக்கு வரும். உங்களோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், நெக்ஸ்ட் ஆவரேஜ் டைம் டேக்கன், அது கூட டோட்டல் டைம் டேக்கன், அது கூட உங்களுக்கு இன்கிரிமெண்டல் காஸ்ட், சாரி இன்கிரிமெண்டல் டைம் டேக்கன். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதே மாதிரி 1, 2, 4, 8, 16, 32, 64 போட்டுக்கலாம். ஆவரேஜ் டைம் டேக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எவ்வளவு இருக்கு, ஸ்டார்டிங் டைம் டேக்கன் 10 மல்டிப்ளைட் பை நம்மளோட லேர்னிங் ரேட் என்ன, சப்ஜெக்ட் டு 80% லேர்னிங் ரேட். ஸோ 80% லேர்னிங் ஆகும். equal to 10 into, சாரி அதுக்கு மேல இருக்கிறதோட 80%. ஓகே, கரெக்ட். போதும், இவ்வளவு போதும். இதை வச்சு டோட்டல் டைம் டேக்கன் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆவரேஜ் மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். சாரி, இன்கிரிமெண்டல் டைம் டேக்கன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் யூனிட்டுக்கும் அதுக்கு முன்னாடி யூனிட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு. அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் டபுள் பண்றதுக்கு எவ்வளவு உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆயிருக்கு. ஸோ டைம் டேக்கன் ஃபார் 2 யூனிட்ஸ் மைனஸ் டைம் டேக்கன் ஃபார் 1 யூனிட். அதே மாதிரி டைம் டேக்கன் ஃபார் 4 யூனிட்ஸ் மைனஸ் டைம் டேக்கன் ஃபார் 2 யூனிட்ஸ். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கரெக்டா வருதா? 12, 42. ஓகே. ஸோ இங்க வந்துட்டு லாஸ்டா இருக்கிறதுனால இதுக்கு அது வராது. ஏன்னா இதுக்கு அடுத்து நான் போடல. ஸோ ஃபார்முலா போட்டா தப்பாகும். ஓகே தான். ஸோ திஸ் இஸ் யுவர் இன்கிரிமெண்டல் டைம் டேக்கன். ஸோ இந்த சமயம் உங்களுக்கு இன்கிரிமெண்டல் டைம் டேக்கன் யூஸ் இருக்காது. பட் நம்ம கால்குலேட் பண்றப்ப சேர்த்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் இஸ் இட். அவ்வளோதான் உங்களோட கால்குலேஷன்ஸ். இதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டைம் ரெக்வயர்டு ஃபார் கம்ப்ளீட்டிங், லேபர் டைம் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் 8 யூனிட்ஸ், சாரி 8 யூனிட் செய்யறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 8 யூனிட்டுக்கு பாருங்க, 8வது யூனிட் டேபிள்ல பாருங்க, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 8 செய்யறப்போ ஆவரேஜ் டைம் டேக்கன் எவ்வளவு, 4.10 ஆவரேஜ் டைம் டேக்கன். ஏதோ ஒரு தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. 1 மினிட். சாரி, நான் ஸ்டார்டிங் வந்துட்டு எடுத்தோடனே நான் லேர்னிங் கூட மல்டிப்ளை பண்ணிட்டேனா. ஓகே, சாரி.
ஓகே. இப்ப கரெக்ட்டா இருக்கு. சோ என்ன தப்பு பண்ணியிருந்தேன்னா, நான் ஃபர்ஸ்ட் யூனிட் செய்றப்பவே லேர்னிங் கணக்கு எடுத்துட்டேன். பட் அப்படி எடுப்போமா? கண்டிப்பா எடுக்க மாட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் செய்றப்போ எவ்வளோ டைம் ஆயிருக்கு? 10 ஹவர்ஸ் ஆயிருக்குன்னு அவன் குடுத்துருக்கான். அது 10 ஹவர்ஸ் கண்டிப்பா இருக்கும். செகண்ட் யூனிட்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேர்னிங் அப்ளை ஆக ஆரம்பிக்கும். சோ இப்ப கரெக்ட்டா இருக்கு. சோ லேபர் டைம் ரெக்வயர்ட் டூ கம்ப்ளீட் 8 யூனிட்ஸ்ங்கிறது 8க்கு ஆவரேஜ் டைம் டேக்கன் 5.12. சோ அந்த 5.12 மல்டிப்ளைட் பை டோட்டல் 8 யூனிட்ஸ்க்கு போட்டோம்னா 41 வந்து உங்களோட டைம் டேக்கனா வருது உங்களுக்கு. க்ளோஸ் டூ. இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் 41 எடுத்திருக்கேன். இதே நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ல எடுக்கணும்னா பாயிண்ட்ல எடுக்கலாம். 40.96 ஓகே. முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 எடுத்துக்கலாம். பாயிண்ட்க்கு அப்புறம் 2 ஓகே. சோ 40.96. சோ டோட்டலா உங்களுக்கு 40.96 ஹவர்ஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு 8 யூனிட் செய்யறதுக்கு 40.96 ஹவர்ஸ் ஆகியிருக்கு. அது கண்டுபிடிச்சிட்டோம். சோ இந்த 40.96 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சுன்னு அடுத்து பார்க்க போறோம். பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் ஓவர். வெரி சிம்பிள். சோ 40.96 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு காஸ்ட்? பெர் ஹவருக்கு 12. சோ மல்டிப்ளைட் பை 12. சோ அவ்வளவுதான். திஸ் இஸ் யுவர் டோட்டல் லேபர் காஸ்ட் ஃபார் 8 யூனிட்ஸ். வெரி வெரி சிம்பிள். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். சோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் ஓகேவா? ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருக்கா? ஏதாச்சும் திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா ஃபர்ஸ்ட்ல இருந்து? இன்னொரு டைம் சொல்லணும்னா சொல்லுங்க. நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. சாட்ல சொல்லலாம். ஓகே. எதுவும் இல்லன்னா நான் கன்டின்யூ பண்றேன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இஃப் ரிப்பீட் ஆர்டர் ஆஃப் 24 யூனிட்ஸ் இஸ் ஆல்சோ ரிசீவ்டு ஃப்ரம் த சேம் கஸ்டமர், வாட் இஸ் த லேபர் காஸ்ட் நெசசரி ஃபார் த செகண்ட் ஆர்டர்? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு திருப்பி ஆர்டர் வந்திருக்கு. இந்த 8 யூனிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. சோ அந்த நெக்ஸ்ட் 24 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு ஆகும்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ நீங்க என்ன பண்ணக்கூடாது? நடுவுல 24 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு, ஃபர்ஸ்ட்ல இருந்து 24 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு கால்குலேஷன் பண்ணக்கூடாது. என்ன ரீசன்னா இங்க நம்ம யூஸ் பண்றது கியூமுலேட்டிவ் மெத்தட் பிளஸ் லேர்னிங்கும் நீங்க எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு ஒரு டைம் நீங்க வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் பண்றப்போ கியூமுலேட்டிவா தான் உங்களோட லேர்னிங் இருக்கும். எல்லாமே ஆட் ஆகி கியூமுலேட்டிவா தான் வரும். சோ நீங்க திருப்பி 24 எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 24 யூனிட்ஸ்க்கான லேர்னிங் தான் வரும். சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 8 நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க கரெக்ட்டா? ஆல்ரெடி 8 யூனிட் நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க. அதனால தான் அவன் மென்ஷன் பண்றப்போ ரிப்பீட் ஆர்டர்னு சொல்லி செகண்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்கான். சோ இந்த 8 யூனிட் ஆல்ரெடி முடிஞ்சு. 8க்கு அடுத்து 24 யூனிட் திருப்பி கேட்டிருக்கான்னா ஆல்ரெடி இந்த 8 யூனிட் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த 8 யூனிட் செஞ்சதுனாலே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். சோ நீங்க நெக்ஸ்ட் 24 எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 8ல இருந்து தான் நெக்ஸ்ட் 24 கால்குலேட் பண்ணணும். சோ 8 பிளஸ் நெக்ஸ்ட் 24ன்னு போட்டீங்கன்னா 32. சோ 8ல இருந்து 32 நான் ரேஞ்ச் போட்டு காமிச்சிருக்க பாருங்க. இந்த 8ல இருந்து 32க்குள்ள இருக்கிற யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண எவ்வளவு டைம் ஆகுதுன்னு தான் நீங்க கண்டுபிடிக்கணுமே தவிர டைரக்டா 24வது யூனிட்டுக்கு எவ்வளவு ஆகுதுன்னு கண்டுபிடிக்க கூடாது. இட் இஸ் நாட் கான்செப்சுவலி ரைட். ஏன்னா நீங்க ஆல்ரெடி 8 யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த லேர்னிங்குமே உங்ககிட்ட இருக்கு. சோ அந்த 8க்கு அப்புறம் தான் நீங்க 24 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பார்த்து அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதா கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எதனால இப்படி நம்ம கால்குலேஷன் பண்றோம்ட்டு? ஓகே. சூப்பர். சோ, இப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு இந்த மாரி ரேஞ்ச் மாரி குடுத்தாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சோ, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் லேபர் டைம் ரெக்வயர்ட் எவ்வளோன்னு பாத்துரலாம். சோ, டைம் ரெக்வயர்ட் பொறுத்தவரைக்கும் நமக்கு 8ல இருந்து 32 யூனிட்ஸ் செய்யறதுக்கு எவ்வளவு வந்துட்டு நமக்கு வேணும்னு தெரியணும். சோ, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 யூனிட்ஸ் செய்யறதுக்கு உங்களுக்கு டோட்டல் டைம் வந்து 104.86 ஆயிருக்கு. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 யூனிட்ஸ்க்கு 40.96. சோ, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டைம் தான் அந்த 24 யூனிட்ஸ்க்கு தேவைப்பட்ட டைமா இருக்கும். சோ, 63.90 தான் உங்களுக்கு 25 யூனிட்ஸ் செய்யறதுக்கான டைம் டு கம்ப்ளீட். வெறும் 24 இல்ல நெக்ஸ்ட் 24 யூனிட்ஸ். அண்ட் தென் இதுக்கான காஸ்ட் போட போறோம். வெரி சிம்பிள். மல்டிப்ளைட் பை 12. அவ்வளவுதான். சோ தட்ஸ் இட். சம்மே அவ்வளவுதான். இன்னும் ஒரே ஒரு சம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எல்லாருக்கும் ஈஸியா இருக்கா இது? லேர்னிங் கர்வ். ஓகே. வெரி குட். இல்லஸ்ட்ரேஷன் 21 கொஞ்சம் பெருசா இருக்கும்.
Okay. C has designed a new type of sailing boat for which the cost and sales price for the first boat to be produced has been estimated as follows. ஸோ இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான காஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க எத்தனை போட்ஸ் கேட்கறாங்களோ அதுக்கான காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு போட்டுக்கானது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? ஆவரேஜ் காஸ்டா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு போட்டுக்கானது கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க கொடுத்துருக்கிறத ஆவரேஜா எடுத்து நீங்க டைரக்டா நீங்க டோட்டல் கூட மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நெக்ஸ்ட், it is planned to sell all the yachts at full cost plus 20%. Okay, so other profit markup 20%, full cost ல இருந்து 20% ஆட் பண்ணி சேல் பண்ணலாம்னு இருக்காங்க. 80% learning curve is going to be applied. வேற என்ன கேட்டிருக்காங்க? Only one customer has expressed interest in buying the yacht so far, but he thinks 18,000 is too high a price to pay. He might want to buy 2 or even 4 of the yacht over the next 6 months. Okay, நீங்க செய்யற யாட்டை வாங்குறதுக்கு யாருமே வரல, ஒரே ஒரு கஸ்டமர் தான் வரான். அவனும் என்ன சொல்லிட்டான்னா 18,000 ரொம்ப அதிகம், அவ்வளவு என்னால கொடுக்க முடியாது அப்படின்ட்டான். சோ அதே மாதிரி அவன் என்ன சொல்றான்னா அவன் இன்னுமே 2 இல்லைன்னா 4 ஃபியூச்சர்ல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் செய்யறப்போ உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் வராது. பட் அவன் என்ன சொல்றான், நான் 2 இல்லைன்னா 4 யாட் வாங்குவேன்னு சொல்றான்ல. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும், உங்களுக்கு லேர்னிங் கர்வ் அப்ளை ஆச்சுன்னா உங்களோட லேபர் காஸ்ட் வந்து குறையும். ஸோ அந்த லேபர் காஸ்ட் குறைச்சா அவனுக்கு எவ்வளவு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இங்க சொல்ல போறோம். இது வந்து ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், அவன் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கானோ அதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணணும். If he paid 18,000 for the first yacht, what would he have to pay later for the second yacht? Okay, ஃபர்ஸ்ட் யாட்டுக்கு 18,000 ஃபுல்லா கட்டிட்டேன். பட் நான் ரெண்டாவதா கட்டுறதுல எனக்கு டிஸ்கவுண்ட் வேணுங்கிறான். எவ்வளவு வரும் அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். டிஸ்கவுண்ட் வரும் அவன் சொல்லல, எவ்வளவு வரும் அவன் கொஸ்டினா கேட்கறான். பட் நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஏன்னா லேர்னிங் அப்ளை ஆகுது இங்க. நெக்ஸ்ட், could C quote the same unit price for 2 yachts if the customer ordered 2 at the same time? Okay, கஸ்டமர் 2 சேம் டைம்ல ஆர்டர் பண்ணா கம்மி பண்ணி கொடுக்கலாமா இல்ல சேம் பிரைஸ் கோட் பண்ணலாமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஓகே ஓகே, சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செகண்ட் யாட்டுக்கு தனியா பிரைஸ் போடணும், ரெண்டாவது யாட்டுக்கு மட்டும் தனியா பிரைஸ் போட்டு கொடுக்கணும். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டுமே ஒரே டைம்ல வாங்கினா எவ்வளவு பிரைஸ் வரும்னு கேட்டிருக்கான். சோ ரெண்டுத்துலயும் சேஞ்சஸ் வரும், அது எப்படி நான் காட்டுறேன், நீங்க சம் போடுறப்ப பாப்பீங்க. நெக்ஸ்ட், if the customers bought two yachts now at one price, what would be the price per unit for a third and fourth yacht? Okay, so first 2 yacht வாங்கிட்டான், அதுக்கப்புறம் third and fourth சேர்த்து வாங்கினா எவ்வளவு வரும்னு கேக்குறாங்க. and then தனித்தனியா கேக்குறாங்க, 4 யாட்ஸ்க்கு எவ்வளவு 8 யாட்ஸ்க்கு எவ்வளவு தனித்தனியா கேக்குறாங்க. சோ அவ்வளவுதான். சோ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் போட்டுட்டு அந்த டேபிள்ல இருந்து டைம் டேக்கன் மட்டும் நம்ம எடுத்து எழுத போறோம், அவ்வளவுதான். வேற எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்பவுமே மாதிரி ஆவரேஜ் டைம் டேக்கன் டேபிள் கிரியேட் பண்ண போறோம். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் டைம் டேக்கன், சாரி cumulative average time taken தான் ஆல்ரெடி போட்டேன். டோட்டல் டைம் டேக்கன், இன்கிரிமெண்டல் டைம் டேக்கன். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் உங்களுக்கே தெரியும், 1 2 4 8 8 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. 4 yardsல இருந்து 8 yards வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணாலே போதும். ஆவரேஜ் டைம் டேக்கன் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் யூனிட் செய்யறதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் யூனிட் செய்யறதுக்கு இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் போட்டுக்கான காஸ்ட் தானே. அந்த ஃபர்ஸ்ட் போட்டுக்கான காஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் போட் செய்யறதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் ஆச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 800 ஹவர்ஸ் ஆயிருக்கு. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். 800ல இருந்து 80% லேர்னிங் போட்டே வரும். சாரி, ஓகே, லேர்னிங் போட்டே வரும். ஸோ டோட்டல் டைம் டேக்கனுக்கு ஆவரேஜ் மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். இன்கிரிமெண்டல் டைம் டேக்கனுக்கு தட் இஸ் இட். சாரி, இன்கிரிமெண்டல் வந்துட்டு இங்க இருந்து தான் வரும், செகண்ட் யூனிட்ல இருந்து தான் இன்கிரிமெண்டல் டைம் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு நீங்க இன்கிரிமெண்டல் டைம் போட முடியாதுல்ல. This will be 0 and that is it. This is your table. அவ்வளவுதான். இதை வச்சு நெக்ஸ்ட் லைனா போட ஆரம்பிச்சிடலாம். ஏ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, if he paid 18,000 for the first yacht, what would he have to pay later for a second yacht? so first yacht ஆல்ரெடி அவன் பே பண்ணி வாங்கிட்டான், அது இல்லாம செகண்ட் யாட்டுக்கு மட்டும் தனியா எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. சோ நம்ம காஸ்டாவே போட்டுடலாம். டைரக்டா காஸ்டா போடுறதுக்கு எல்லா காஸ்ட்டுமே நம்ம ஆட் பண்ணணும். சோ அதுக்கு ஒரு ஃபார்மேட் மாதிரி போட்டு வச்சிடலாம்.
மெட்டீரியல்ஸ், லேபர், அடுத்து சாரி மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட்ஸ் மூணுத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் காஸ்ட். அண்ட் தென் அது கூட ப்ராஃபிட் மார்க்அப் ஆட் பண்ணும். எவ்வளவு பர்சன்டேஜ்னா அட் 20% at last sales price. So this is your format. இதுல வந்துட்டு நம்ம ஃபுல்லா போட்டா போதும். லிங்கா விழுந்துருச்சா? So that is it. ஸோ மெட்டீரியல் பார்ப்போம். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க வந்து ஆவரேஜ் வந்து 5000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செகண்ட் யார்ட்டுக்கு மட்டும் தான் போடுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. மெட்டீரியல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட் செய்யறதுக்கு 5000 ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஒன் போட்டுங்கிறது 5000. இப்போ நம்ம போடுறது வந்து செகண்ட் போட்டுக்கு மட்டும் தான் போடுறோம். அதாவது செகண்ட் நம்பர் ஆஃப் போட் 2 போட்ஸ்க்கு நம்ம போடல, செகண்ட் நம்பர் ஆஃப் போட்டுக்கு மட்டும் தான் நம்ம போடுறோம். அதாவது ரெண்டாவது போட்டுக்கு மட்டும் தான் காஸ்ட் போடுறோம். ஸோ இங்கேயுமே ஆவரேஜ் காஸ்ட் வந்து மெட்டீரியலோட ஆவரேஜ் காஸ்ட் வந்து சேமா தான் இருக்கும். மெட்டீரியல் ஆவரேஜ் காஸ்ட் சேமா சேஞ்ச் ஆகாது. ஸோ முன்னாடி போட்ட எக்ஸாம்பிளையுமே பார்த்துருப்போம். ஆவரேஜ் வச்சு நம்ம ஒன்னு டோட்டல் வச்சு போட்டோம், ஆவரேஜ் வச்சு போட்டோம். ஆவரேஜ் வச்சு போடுறப்போ மெட்டீரியல் காஸ்ட் வந்து சேமா தான் எடுத்திருப்போம். எந்த சேஞ்சுமே பண்ணியிருக்க மாட்டோம். டோட்டல் போடுறப்ப தான் மாறி இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம ஆவரேஜ் வச்சு எடுக்கிறப்போ ஆவரேஜ் வச்சு எடுக்கதான் செய்யணும். ஏன்னா நீங்க ஒரு போட்டுக்கு தான் போடுறீங்க. நெக்ஸ்ட் லேபர் போடுறீங்க. லேபருக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் போட்டுக்கு மட்டும் எவ்வளவு டைம் டேக்கன் தான் நீங்க எடுக்கணுமே தவிர டோட்டலா எடுக்கக்கூடாது. செகண்ட் போட்டுக்கு மட்டும் இருக்கிற டைம் டேக்கன் நம்ம எடுக்கணும். டோட்டல் டைம் டேக்கன் எடுக்கக்கூடாது. ஏன்னா டோட்டல் டைம் டேக்கன் எப்போ எடுப்பீங்கன்னா ரெண்டு போட்ஸும் அவன் சேர்த்து ஒரே ஆர்டர்ல வாங்கினாதான் டோட்டல் டைம் டேக்கன் எடுப்பீங்க. பட் இப்போ வந்து அவன் செகண்ட் போட் மட்டும் தனியா வாங்குறான். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், செகண்ட் போட்டுக்கு மட்டும் எவ்வளவு டைம் ஆச்சுன்னு பார்க்கணும். ஸோ செகண்ட் போட்டுக்கு மட்டும் டைம் ஆச்சு அப்படின்னு இங்க எப்படி பார்க்கலாம்னா அதுக்கு தான் இன்கிரிமெண்டல் டைம் டேக்கன் போட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு போட் செய்யறதுக்கு 800 மணி நேரம் ஆயிருக்கு. ரெண்டாவது போட் செய்யறதுக்கு ரெண்டு போட்டு சேர்த்து செய்யறதுக்கு 1280 ஆயிருக்கு. ஸோ செகண்ட் போட் மட்டும் செய்யறதுக்கு எவ்வளவு ஆயிருக்குன்னா செகண்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். ஸோ அதுதான் வந்துட்டு 480 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 480 தான் நம்ம வந்துட்டு லேபர் ஹவர்ஸா எடுத்துக்கணும் செகண்ட் போட்டுக்கான டைம் அப்படின்ட்டு. 480 தான் செகண்ட் போட்டுக்கு மட்டும் செய்யறதுக்கு ஆன டைம். மல்டிப்ளைட் பை லேபர் பிரைஸ் என்ன 5 per hour. அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் யுவர் லேபர் காஸ்ட். வெரி சிம்பிள். இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகும். ஏன்னா என்ன சொல்லியிருக்கான், ஓவர் ஹெட்ங்கிறது 150% ஆஃப் லேபர் காஸ்ட்னு சொல்லியிருக்கான். ஸோ இங்க லேபர் எவ்வளவு வருதோ அதுல 150 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்ல சொல்லும் போதே சொன்னேன், மெட்டீரியல் மோஸ்டா சேமா இருக்கும், லேபர் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். ஓவர் ஹெட்ஸ்ங்கிறது லேபர் பேஸ் பண்ணியிருந்தா மாறும். ஸோ இப்பவுமே ஓவர் ஹெட்ஸ் எல்லா டைமும் மாறும். டோட்டல் காஸ்ட் இஸ் மெட்டீரியல் பிளஸ் லேபர் பிளஸ் ஓவர் ஹெட்ஸ். அவ்வளவுதான். ஸோ இது கூட உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் மார்க்அப் வந்துட்டு இன்டூ 20%. அதெல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட். அவ்வளவுதான் உங்களுக்கு. வெரி சிம்பிள். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்கும்? இதுல உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வருது ஒன்னே ஒன்று, அந்த லேபர் டைம் டேக்கன் எடுக்கிறது மட்டும் தான் மாறும். இது ஓகேவா? இல்ல திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுமா இன்னொரு டைம்? ஓகே ஓகே குட். இதே ஃபார்மாட்ரா திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆக போகுது. லேபர் மட்டும் நம்ம மாத்த போறோம். லேபர் மட்டும் தான் மாத்த போறோம். வேற எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண போறது இல்ல. பாருங்க. சோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, could C quote the same unit price for 2 yards if the customer ordered 2 at the same time. இப்போ என்ன பண்றான்னா சி வந்து ரெண்டு யூனிட்டுமே சேர்த்து வாங்குறான், ரெண்டு போட் சேர்த்து வாங்குறான். சோ இந்த டைம்ல எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க நம்ம போட்டிருக்கிறது இந்த சேல்ஸ் பிரைஸ் 13200ங்கிறது ரெண்டாவது போட்டுக்கு மட்டும், அதாவது ஒரு போட் மட்டும் தான் வாங்கியிருக்கான். இங்க வந்து ரெண்டு போட் சேர்த்து வாங்கியிருக்கான். சோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காஸ்ட் எல்லாமே மாறும்ல, ஏன்னா மெட்டீரியல் லேபர்ல இருந்து எல்லாமே மாறும். சோ பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு போட்டுக்கு அவன் போடுறான் அப்படின்னா 5000 இன்டூ 2 ஆகும், 10,000 ஆகும். அடுத்து லேபர் வாங்க. லேபர் பொறுத்த வரைக்கும் டைம் டேக்கன் வந்துட்டு உங்களுக்கு மாறும். டைம் டேக்கன் வந்துட்டு இங்க 2 யூனிட்ஸ்ங்கிறதுனால இங்க டோட்டல் டைம் டேக்கன் எடுத்துக்கலாம் கரெக்டா. ஏன்னா ரெண்டு யூனிட் செய்யறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு, ஏன்னா ரெண்டு யூனிட் அவன் சேர்த்து தான் வாங்க போறான். சோ டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் 2 யூனிட்ஸ் நீங்க டைரக்டா எடுத்துக்கலாம். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. எதனால அங்க நம்ம ஆவரேஜ் எடுத்தோம், எங்கனால இங்க வந்து டோட்டல் எடுக்கிறோம்னு புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். சோ அவ்வளவுதான். ஆல்ரெடி ஃபார்முலா போட்டு வச்சதுனால மத்ததெல்லாம் டைரக்டா வந்துருச்சு. ஓவர்ஹெட்ஸ் வந்து 150% ஆஃப் லேபர், ப்ராஃபிட் வந்து 20% ஆஃப் டோட்டல் காஸ்ட். ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க,
இஃப் த கஸ்டமர் பாட் 2 yachts now at one price. ஓகே, ரெண்டு யாட் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டான். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, what would be the price per unit for a third and fourth yacht if we order them both together later on? ஓகே, ஆல்ரெடி அவன் ஃபர்ஸ்ட் 2 yacht வாங்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, தேர்ட் அண்ட் ஃபோர்த் திருப்பி சேர்த்து வாங்குறான். தேர்ட் தனியா ஃபோர்த் தனியா வாங்கல, தேர்ட் அண்ட் ஃபோர்த் திருப்பி சேர்த்து வாங்குறான். சோ இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் யார்ட் சேர்த்து வாங்கினா அவனுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க, எவ்வளவு டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, 2ல இருந்து 4க்குள்ளதான் 3 and 4 யார்ட்ஸ் இருக்கு. சோ நீங்க இந்த 2க்கும் 4க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் எடுக்கணும். அப்பதான் கரெக்டா வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி 2 யார்ட் அவன் வாங்கிட்டான். தேர்ட் அண்ட் ஃபோர்த் யார்ட்டுக்கு தான் எவ்வளவு ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 நீங்க மறந்துருங்க. அதுக்கு அடுத்து தேர்ட் அண்ட் ஃபோர் அதுக்கு நடுவுல இருக்கு. சோ நீங்க 4க்கும் 2க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் எடுப்பீங்க. அதாவது அங்க இருக்கிற இன்கிரிமெண்டல் டைம் டேக்கன் தான் நீங்க எடுப்பீங்க. சோ 4க்கும் 2க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் இந்த இன்கிரிமெண்டல் டைம் டேக்கன். சோ இது அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம 768. 768 அவ்வளவுதான். வேற எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி மெட்டீரியல் நம்ம 2 போட்டுக்கு தான் எடுத்திருக்கோம். சோ அதுல சேஞ்ச் பண்ண வேண்டாம். லேபர் மட்டும் டைம் டேக்கன் மாத்திருக்கோம் நம்ம. இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, தென் லாஸ்ட் சப்டிவிஷன் அப்போ. ஸோ லாஸ்ட்லயே உங்களுக்கு 2 கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, லாஸ்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 யார்ட்ஸ்க்கு தனியா எவ்வளோ, 8 யார்ட்ஸ்க்கு தனியா எவ்வளோ. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. குட் சி கோட் அ சிங்கிள் யூனிட் பிரைஸ் ஃபார் த ஃபாலோயிங் நம்பர் ஆஃப் யார்ட்ஸ் இஃப் தே வேர் ஆல் ஆர்டர்ட் நவ். 4 தனியா 8 தனியா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. 4க்கு அடுத்து 8 அவன் சொல்லல, 4 தனியா 8 தனியா அவன் சொல்லியிருக்கான் பாருங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கான்னா 4 யார்ட்ஸ் அவன் ஃபுல்லா ஆர்டர் பண்ண எவ்வளவு ஆகும், 8 யார்ட்ஸ் ஃபுல்லா ஆர்டர் பண்ண எவ்வளவு ஆகும்னு சொல்லியிருக்கான். போன சம் மாதிரி ஃபர்ஸ்ட் 4 பண்ணிட்டு அதுக்கப்புறம் 8ன்னு சொல்லல. அப்படி சொல்லியிருந்தானே என்ன ஆகும்னா 4 + 8ன்னு போட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா 12 யூனிட்ஸோட பார்த்து 12க்கும் 4க்கும் இருக்கிற நடுவில் எடுத்திருப்பீங்க. பட் இங்க அவன் கொஸ்டின் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கான்னு பாருங்க. 4 யூனிட்ஸ்க்கு தனியா ஒரு சிங்கிள் பிரைஸ் எவ்வளோ, 8 யூனிட்ஸ்க்கு தனியா ஒரு சிங்கிள் பிரைஸ் எவ்வளோ. ஸோ தனித்தனியா நம்ம போட போறோம். ஸோ மெட்டீரியல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 யார்ட்ஸ்க்குனா மல்டிப்ளைட் பை 4. இதே 8 யார்ட்ஸ்க்குனா மல்டிப்ளைட் பை 8. மெட்டீரியல் சேஞ்சஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லேபர் டைம் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 யார்ட்ஸ்க்கு எவ்வளவு டைம் ஆகும்? மொத்தமா சிங்கிள் பிரைஸ்ல ஆர்டர் பண்ண போறானா டோட்டல் டைம் டேக்கன் இஸ் 2048. ஸோ 2048 4 யார்ட்ஸ்க்கு, 8 யார்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் 8 யார்ட்ஸ்க்கு எவ்வளவு டைம் டேக்கன்? 3276.8. ஸோ 3276.8 அவ்வளவுதான். 20,000, 40,000, 10,240, 16,384, 9,120, 54,720 அவ்வளவுதான். ஓகே, இதோட முடிஞ்சு அவ்வளவுதான். சோ இது இல்லாம நம்ம எல்லா இடத்துலயுமே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா உங்களுக்கு வந்து யூனிட் காஸ்ட் கேட்டிருக்காங்க கரெக்டா எல்லா இடத்துலயுமே. சோ யூனிட் பிரைஸ் நம்ம வந்து போட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆல்ரெடி யூனிட்டா தான் இருக்கு. மத்தது எல்லாத்துக்கும் நம்ம யூனிட் பிரைஸ் போடணும். அது மட்டும் போட்டுடலாம். யூனிட் பிரைஸ் பர் யாட். யூனிட் பிரைஸ்ங்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. உங்களோட டோட்டல் சேல் பிரைஸ் டிவைடட் பை எத்தனை யூனிட்ஸோ, 2 யூனிட்ஸ் இங்க. Okay, 11760 and then இங்க போடணும். ஸோ இங்க யூனிட் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவைடட் பை 4 அண்ட் இங்க வந்து டிவைடட் பை 8. ஸோ திஸ் இஸ் யுவர் யூனிட் பிரைஸ் பர் யாட். ஸோ அவ்வளவுதான் உங்க சம். ஸோ எல்லாருக்கும் லேர்னிங் கர்வ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சா? எப்படி ப்ரொடக்ஷன் டபுள் பண்றப்போ எப்படி லேர்னிங் கர்வ் யூஸ் பண்ணணும்னு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எப்படி எடுக்கணும்ட்டு எல்லாம் கிளியரா இருக்கீங்களா? ஓகே.
அவ்வளவுதான். உங்க புக் சம் எல்லாமே போட்டாச்சு நம்ம. இப்போ உங்களுக்கு நான் அந்த ஈக்குவேஷன் வச்சு தனியா நான் சம் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு நான் ஒண்ணு போட்டு காட்டுறேன். ஸோ அதோட உங்களுக்கு லேர்னிங் கர்வ் கான்செப்ட் முடிஞ்சுச்சு. இன்னைக்கு ஆக்சுவலி லேர்னிங் கர்வ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போன டைம் ஒரு சம் ஃபுல்லா போடல ஏபிசி. அது மட்டும் தான் நான் எடுக்கலான்னு வந்தேன். ஸோ அது மட்டும் இன்னைக்கு முடிச்சிடலாம். இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 2 சாப்டர்ல வந்துட்டு எனக்கு வந்து 2 கிளாஸஸ் போதும். 2 கிளாஸஸ் இருந்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு டியூஸ்டே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே 2 கிளாஸ் வச்சு நம்மளோட போர்ஷன்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, இப்போ இந்த சாப்டர்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லேர்னிங் கர்வ் மட்டும் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். அத தவிர இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ நான் அது ஒரு கிளாஸ் இருந்தா முடிச்சிருவேன். அப்புறம் இன்னொரு சாப்டர் இருக்கு ரிஸ்க் பேஸ் பண்ணி. அது வந்துட்டு உங்களுக்கு சம்ஸோட தியரி தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் நம்ம. ஸோ அதுவும் முடிச்சிடலாம். அண்ட் தென் உங்களுக்கு 2 தியரி ஃபுல் தியரி கான்செப்ட்ஸ் இருக்கு. அத நான் தனியா கிளாஸ் எடுக்கிறேன். இல்லன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் நான் ரெக்கார்டட் செஷன் போட்டு அனுப்பிடுறேன். ஏன்னா தியரி தானே. ஸோ நான் தனியா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுறேன். டவுட்ஸ் இருந்தா நீங்க தனியா கேட்டுக்கலாம். அதுல பிரச்சனை இல்ல. ஸோ எல்லாருக்கும் ஓகேவா? போர்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு திஸ் வீக்ல கம்ப்ளீட் ஆயிருக்கும். எல்லாருக்கும் இது வரைக்கும் நமக்கு பார்த்தது ஓகேல்ல? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா சொல்லலாம். நம்ம கிளாஸ் முடியறதுக்குள்ள நீங்க எப்பனாலும் கேட்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அதுக்கப்புறம்னாலும் நீங்க போடலாம். மெசேஜ் பண்ணலாம். பட் உடனே ரிப்ளை வரும்னு சொல்ல முடியாது. பட் நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணிருவேன். ஸோ நீங்க எப்பனாலும் டவுட்ஸ் கேட்கலாம். ப்ராப்ளம் இல்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு சம் பார்க்கலாம். இந்த நோட்ஸுமே எல்லாமே சென்ட் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க தனியா நோட்ல காப்பி பண்ணிக்கிட்டா பெட்டர். ஓகே. சோ இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வச்சு சம் போட தெரியணும்னா, நமக்கு கொஞ்சம் லாக் ஃபங்ஷன்ஸ் அண்ட் லாக் கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சா தான் நம்ம போட முடியும். சோ ஃபர்ஸ்ட் லாக் ஃபங்ஷன்ஸ் பாத்துரலாம். சோ லாக் ஃபங்ஷன் ஓகே நான் திருப்பி எழுதல. இங்கேயே போட்டிருக்கோம். சோ அதே நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சோ லாக் ஃபங்ஷன்ஸ் அப்டின்னா என்னன்னா 2 லாக மல்டிப்ளை பண்ணா அத எப்படி நீங்க எடுத்துக்கணும், அத டிவைட் பண்ணா எப்படி எடுத்துக்கணும் அதுதான். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. படிக்கலன்னா பாத்துக்கோங்க. உங்க புக்ல இல்ல. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகலாம் ஃபியூச்சர்ல. சோ லாக் ஏ இன்டு லாக் பி அப்படின்னா அதை நீங்க எப்படி எழுதுவீங்கன்னா லாக் ஏ பிளஸ் லாக் பின்னு எழுதுவீங்க. லாக் ஏ இன்டு லாக் பின்னா லாக் ஏ பிளஸ் லாக் பின்னு எழுதுவீங்க. இதே லாக் ஏ பவர் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பவர் வந்து முன்னாடி வந்துரும். சோ பி லாக் ஏ அப்படின்னு எழுதுவீங்க. நெக்ஸ்ட் லாக் ஏ பை பி இருந்துச்சுன்னா லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு எழுதுவீங்க. சோ இது 3 தான் இம்பார்ட்டன்ட். இந்த 3 வச்சு தான் நம்ம சம்ஸ் எல்லாமே போட போறோம். நெக்ஸ்ட் இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் சொன்னேன். y ஈக்குவல்ஸ் axp அப்படின்ட்டு ஒரு ஈக்குவேஷன் சொன்னேன். y ஈக்குவல்ஸ் a இன்டு எக்ஸ் பவர் பி அப்படின்னு சொன்னேன். சோ எதுக்காக இங்க லாக் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இதை சால்வ் பண்றதுக்காக. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ் பவர் பி அப்படின்னு இருக்கு. எப்பவுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பவர்ல இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண கஷ்டமா இருக்கும். சோ அதனாலதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா லாக் யூஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா 2 சைடுமே லாகால மல்டிப்ளை பண்றோம். இதெல்லாம் வந்துட்டு டெரிவேஷன் தான். இது எல்லாமே நீங்க போடணும்னு இல்ல. லாக் ஒய் ஈக்குவல்ஸ் லாக் ஆஃப் ஏ இன்டு எக்ஸ் பவர் பி இந்த மாதிரி வரும். 2 சைடு நான் என்ன பண்ணிருக்கேன்னா லாகால மல்டிப்ளை பண்ணிருக்கேன். சோ என்ன வந்திருக்குன்னா லாக் ஒய் ஈக்குவல்ஸ் சாரி log y ஈக்குவல்ஸ் log a இன்டூ எக்ஸ் பவர் பி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு log a பவர் b பவர்ல இருந்துச்சுன்னா பவர் முன்னாடி வரும். ஸோ அதே தான் இங்க பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு b பவர் முன்னாடி இருக்கு மேல இருக்கு. ஸோ முன்னாடி கொண்டு வருவோம். ஓகே அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் நம்ம. நமக்கு வந்து இன்டூ ஃபங்க்ஷன் அதுக்கு முன்னாடி தனித்தனியா இருக்குல்ல. log a இன்டூ எக்ஸ் பவர் பின்னு இருக்கா. ஸோ இது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு? log a இன்டூ b ஸ்ட்ரக்சர்ல இருக்கா. ஸோ இந்த இடத்துல a ஈக்குவல்ஸ் a தான். b ஈக்குவல்ஸ் எக்ஸ் பவர் பி. ஸோ இன்னொரு டைம் கவனிங்க. லாக் ஒய் ஈக்குவல்ஸ் ஏ இன்டூ எக்ஸ் பவர் பி 2 சைடு லாகால மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ லாக் ஒய் ஈக்குவல்ஸ் லாக் ஏ இன்டூ எக்ஸ் பவர் பி அப்படின்னு வந்திருக்கு. இது வரைக்கும் கிளியரா இருக்கு. நான் 2 சைடு லாக் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா லாக் ஏ இன்டூ பி மாதிரி இருக்கு. எப்படி சொல்றேன்னா லாக் ஏ அப்படிங்கறத நான் ஏன்னு எடுத்துட்டேன். ஏ ஈக்குவல்ஸ் ஏ ஓகேவா. ஏ ஈக்குவல்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஏ தான். பி ஈக்குவல்ஸ் இன்டூ பின்னு சொல்றேன்னா பி ஈக்குவல்ஸ் எக்ஸ் பவர் பி. ஸோ இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னா இப்போ எப்படி எழுதலாம் log a into b equals log a plus log b கரெக்டா. சோ அதே மாதிரி log a plus log x பவர் b. சோ நான் பிரிச்சு எழுதியிருக்கேன் அவ்வளவுதான். இந்த ஃபங்க்ஷன் வச்சு நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். மல்டிப்ளையா இருந்ததை நான் பிளஸ்ஸா பிரிச்சு எழுதியிருக்கேன் அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் பண்ணல. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல log a எதுவுமே பண்ண முடியாது அப்படியே வச்சுக்கலாம்.
பட் இங்க என்ன பண்ணலாம்? பவர் இருக்கா? சோ பவர் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? முன்னாடி கொண்டு வரலாமா? சோ இந்த பவர் B முன்னாடி கொண்டு வர்றோம். சோ B log X. சோ இத வச்சு தான் நம்ம சம்ஸ் போட போறோம். இந்த ஃபார்முலா எழுதிட்டு, நீங்க உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா, டைரக்ட்டா இது ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல அப்படியே நம்மளோட கிடைக்கிற ஆன்ஸர்ஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, ஃபைனல் ஆன்ஸர் வந்துரும் அவ்வளவுதான். இது டெரிவேஷன்க்காக தான் நான் தனியா போட்டு காமிச்சேன். இந்த ஈக்குவேஷன்ல இருந்தா இத டிரைவ் பண்ணி கொண்டு வரோம் நம்ம. சோ இதுவரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே. சோ நீங்க இது எல்லாமே எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்ல. நீங்க டைரக்ட்டா அந்த ஈக்குவேஷன்ல இருந்து போட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு ஆன்ஸர்ஸ் வரும். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அவ்வளதான். இனிமே நம்ம சம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் லாக் எப்படி கால்குலேட்டர்ல போடணும் அப்படின்னு சொல்லிடுறேன். 2 மெத்தட்ல போடலாம் நம்ம. 1 மினிட். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் மெத்தட். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன பண்ணணும்னா, ரூட் எடுக்கணும். ரூட்க்கு எனக்கு இங்க சிம்பிள் ஓகே. எனக்கு சிம்பிள் தேட லேட் ஆகுது. சோ நான் வேர்டிங்ஸ்ல எழுதிடுறேன். ரூட் த லாக் வேல்யூ 19 டைம்ஸ். 19 டைம்ஸ் அப்படின்னா எப்படி போடணும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்துட்டு லாக் 2 வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. லாக் 2 உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கால்குலேட்டர்ல 2ன்னு பிரஸ் பண்ணிட்டு உங்களோட அந்த ரூட் சிம்பிள் இருக்குமா? ரூட் சிம்பிள 19 டைம்ஸ் பிரஸ் பண்ணுவீங்க. அதுதான் வந்துட்டு ரூட் த லாக் வேல்யூ 19 டைம்ஸ். நெக்ஸ்ட். சோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, 3 ஸ்டெப் தான் ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, -1 பண்ணுவீங்க. உங்களுக்கு வர வேல்யூல -1 பண்ணுவீங்க. அண்ட் அட் லாஸ்ட் மல்டிப்ளைட் பை 2 to 7695 பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாக் வேல்யூ வந்துரும். சோ திஸ் இஸ் த டெக்னிக். சோ எல்லாரும் கால்குலேட்டர்ல இருந்தா கால்குலேட்டர்ல கையில எடுத்துக்கோங்க. நான் ஒரு லாக் வேல்யூ சொல்றேன். அதுல இது போட்டு பாருங்க. 1 மினிட். ஓகே. சோ எல்லாரும் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ லாக் 10ஓட வேல்யூ நீங்க போட்டு பார்க்க போறீங்க. சோ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கால்குலேட்டர் எடுத்துட்டு 10 நீங்க அமுக்கிக்கணும். 10 பிரஸ் பண்ணிட்டு லாக் வந்து 19 டைம்ஸ் பண்ணணும். கணக்கு வச்சு அந்த சாரி ரூட் பட்டனை வந்துட்டு 19 டைம்ஸ் பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணா ஒரு வேல்யூ வரும். அதுல -1 பண்ண போறீங்க. -1 பண்ணிட்டு வர வேல்யூ கூட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண போறீங்க. பண்ணா உங்களுக்கு லாக் வேல்யூ கிடைக்கும். சோ இப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா, இதை உங்களோட கால்குலேட்டர் எடுத்து போட்டு பார்த்துட்டு எனக்கு வேல்யூ வந்துட்டு சாட் பாக்ஸ்ல போடணும். 3 பேர் தான் இருக்கீங்க. சோ 3 பேருமே பண்ணுங்க. லாக் 10ஓட வேல்யூ.
ஓகே. ஒருத்தவங்க ஆன்சர் சொல்லியிருக்காங்க. குட். ஓகே. 1 1 ஓகே. பொறுமையா போடலாம். ஒண்ணும் அவசரம் இல்ல. நமக்கு இன்னைக்கு டைம் நெறைய இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 1. இட் இஸ் வெரி கரெக்ட். லாக் 10 ஓட ஆன்சர் 1 தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 பாயிண்ட் அந்த மாரி 0000 அந்த மாரி போயிருக்கும். ஸோ அது வந்து நீங்க கரெக்ட்டா 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி தான் நீங்க எந்த லாக் வேல்யூ போடுறீங்களோ அந்த வேல்யூவ எடுத்துட்டு 19 டைம்ஸ் ரூட் பண்ணி -1 அண்ட் மல்டிப்ளை வித் திஸ் நம்பர் யூ வில் கெட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் லாக். ஸோ இந்த மாரி தான் நீங்க கால்குலேட்டர்ல போடலாம். ஸோ இதே மாரி இன்னொரு மெத்தட் சொல்றேன். அதுவும் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த மல்டிப்ளை பண்ற இது மட்டும் தான் மாறும் உங்களுக்கு. பட் இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கிறது எப்பவுமே பெட்டர். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு அக்யூரேட் ஆன்சர் இதுவே குடுத்துரும். செகண்ட் மெத்தட் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா root the log value 13 times. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே -1 அண்ட் தென் மல்டிப்ளை பண்றது 355 மல்டிப்ளை பண்ணுவீங்க. அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் யோர் செகண்ட் மெத்தட். ஸோ இப்போ எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா எனக்கு லாக் 100க்கு வேல்யூ போடுறீங்க. இந்த செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எனக்கு போட்டு சொல்லுங்க. அண்ட் தென் நீங்க ஃபர்ஸ்ட்டையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். செகண்டுக்கும் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ரெண்டுத்துக்கும் என்ன ஆன்சர் வருதுன்னு, எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். லாக் 100க்கு ஓகே. ஒரு ஆன்சர் வந்துருச்சு. 2 சூப்பர். சீக்கிரம் போட்டீங்க. 2 மெத்தட்லயும் ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதுன்ட்டு எல்லாரும். ஓகே. 2.000 ஓகே. ஓகே. செகண்ட் பாயிண்ட் 2.00014 ஓகே தென். ஸோ ரொம்ப டிஃபரன்சஸ் வரல. ப்ராப்ளம் இல்ல. 2 ஓகே. ஓகே. சூப்பர். சூப்பர் கைஸ். சூப்பர், சூப்பர், சூப்பர். அவ்வளவுதான். ஸோ இதுதான் உங்களுக்கு. ஸோ இது 2 தெரிஞ்சிருந்தாலே போதும். நம்ம இப்போ லேர்னிங் கர்வ்ஸ் அந்த ஈக்குவேஷன் வச்சு சம்ஸ் முடிச்சிடலாம். ஸோ எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நான் முடிச்சுட்டு லாஸ்டா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸலும் ஷேர் பண்றேன் இனிமே எல்லா சாப்டர்ஸும் முடிச்சுட்டு. ஸோ இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த 2 மெத்தட்ஸுமே. ஓகே. ஸோ சம்ஸ் பார்க்கலாம் நம்ம. இத வச்சு ஒரு சம் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு கான்செப்ட் கம்ப்ளீட் அவ்வளவுதான். ஓகே. நம்மளோட எக்ஸாம்பிள் என்ன? ஓகே. டைம் டேக்கன் ஃபார் ஃபர்ஸ்ட் யூனிட் இஸ் 100 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் உங்களோட லேர்னிங் கோஎஃபிஷியன்ட் இஸ்
minus 0.322. Okay. Average time taken for 40. எவ்வளவு யூனிட்ஸ்க்கு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ், அதாவது டைம் டேக்கன் ஃபார் 40 யூனிட்ஸ். இது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் செய்யறதுக்கு 100 ஹவர்ஸ் ஆகுது. லேர்னிங் கோஎஃபிஷியன்ட் 0.322. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா 40 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு டைம் டேக்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க டைரக்டா டபுள் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 2 நீங்க மல்டிப்ளை பண்ணி அப்படியே டபுளா போனீங்கன்னா 32 வரும். 32 அடுத்து 64 போயிடும். ஸோ 40 வராது. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். நீங்க ஒன்னு வந்துட்டு 32 and 40 அப்படி யூஸ் பண்ண முடியாது, வேற வழியே இல்லை. இந்த இடத்துல நீங்க வந்துட்டு அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க டபுள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியுமே 32க்கும் 64க்கும் பெரிய கேப் இருக்கு. நடுவில் 40 யூனிட்ஸோட மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கண்டிப்பா நீங்க ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும் இந்த இதுக்கு. y ஈக்குவல்ஸ் ஃபார்முலா என்ன சொன்ன, a இன்டூ எக்ஸ் பவர் பி. ஓகேவா? y ஈக்குவல்ஸ் a இன்டூ எக்ஸ் பவர் பி. இதை வந்துட்டு நான் திருப்பி வந்துட்டு உங்களுக்கு நான் லாக் 2 சைட் போட்டு அப்பெல்லாம் கொண்டு வரல, டேரக்டா ஈக்குவேஷன் கொண்டு வந்துடுறேன் திருப்பி. லாக் y ஈக்குவல்ஸ் அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் log a plus b log x. அவ்வளவுதான். ஸோ இதுல தான் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம டேரக்டா இதுல சப்ஸ்டியூட் பண்ணாலுமே உங்களால முடிக்க முடியாது. ஏன்னா மேல மைனஸ் பின்னு ஒன்று இருக்கு. அந்த மைனஸ் பி வந்து உங்களால பண்ண முடியாது. ஸோ அதனால தான் 2 சைடு லாக் எடுத்து 2 ஈக்குவலா கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அதே மாதிரி நான் மேல என்னென்னு சொல்லியிருக்கேன். ஒய்ங்கிறது என்ன, ஏங்கிறது என்ன, எக்ஸ்ங்கிறது என்னன்ட்டு. ஒய்ங்கிறது ஆவரேஜ் டைம் டேக்கன் நம்ம கண்டுபிடிக்க போறது. அது வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஏ அப்படிங்கிறது டைம் டேக்கன் ஃபார் த ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஏ. ஓகே, இங்கே உங்களுக்கு லாக் இருக்கா? சூப்பர். பட் உங்களுக்கு உங்க கால்குலேஷனுக்கு இருக்கா? ஸோ நீங்க போட்டுதாகணும். ஸோ ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஏ. ஏங்கிறது இந்த இடத்துல என்னது, டைம் டேக்கன் ஃபார் த ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு டைம் டேக்கன் என்ன, 100. ஸோ லாக் ஆஃப் ஃபார்முலால இங்க போட்டுறேன், எனக்கு ஈஸியா வந்துடும். லாக் ஆஃப் 100. ஸோ பேஸ் 10. ஸோ அதுவும் புரிஞ்சுக்கோங்க. லாக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் லாக் இருக்கு. நேச்சுரல் லாக் அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு லாக் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசஸ் மாறும். நேச்சுரல் லாகுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வரும், இன்னொன்னுக்கு வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இவ்வளவு டீப்பா நம்ம போக வேண்டாம். பட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நம்ம இங்க யூஸ் பண்ற லாகோட பேஸ் வந்து எப்பவுமே 10 தான். நம்ம இங்க கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ற லாகோட பேஸ் 10. இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்முலா அப்படி நான் இங்க தனியா எழுதிடுறேன், கால்குலேஷன் தனியா போடுறேன். ஸோ லாக் ஆஃப் 100 ஏன்னா ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஏங்கிறது டைம் டேக்கன் ஃபார் த ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ லாக் ஆஃப் டைம் டேக்கன் வந்து 100 பிளஸ் பி. பிங்கிறது என்ன, லேர்னிங் கோஎஃபிஷியன்ட்டா. ஸோ 0. அது மைனஸ் வரும், மைனஸ் 0.322 மல்டிப்ளைட் பை லாக் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ங்கிறது இங்க என்ன, நமக்கு எத்தனை யூனிட்ஸ்க்காக நம்ம கால்குலேஷன்ஸ் பண்றோம், 40 யூனிட்ஸ்க்காக கால்குலேஷன் பண்றோம். ஈக்குவல் டு போடக்கூடாது, இங்க அதான கரெக்டா வரும். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட ஈக்குவேஷன் மாதிரி வரும். நீங்க அப்படியே நான் கொடுத்ததெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா லாக் ஆஃப் 100 பிளஸ் 0.322 இன்டூ லாக் ஆஃப் 40. ஸோ இதை நம்ம ஃபுல்லா நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஃபைனல் ஆன்சர் டைம் டேக்கன் கிடைச்சிரும். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாருக்கும் ஓகே தானே? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லை ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கா? ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லாக் 100க்கு 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா லாக் 40க்கு போடலாம் நம்ம. ஸோ ஓகே, நான் போடல, நீங்களே எனக்கு போட்டு சொல்லுங்க. எனக்கு லாக் 40க்கு வேல்யூ போட்டு சொல்லுங்க. லாக் 40க்கு லாக் 40க்கு எனக்கு வேல்யூ போட்டு சொல்லுங்க நீங்க. $1.6020. சூப்பர் சூப்பர், சீக்கிரம் சொல்லிட்டீங்களே, பரவாயில்லையே. ஆன்சர் இஸ் கரெக்ட், 1.6020. அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு 2 லாக் வேல்யூ கிடைச்சிருச்சு. நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ லாக் 100 இஸ் 2 பிளஸ் இன்டூ மைனஸ்னா அப்போ மைனஸ் வரும். ஸோ மைனஸ் 0.322 மல்டிப்ளைட் பை லாக் 40யோட வேல்யூ 1.602. ஸோ அவ்வளவுதான் உங்களுக்கு. சாரி, மல்டிப்ளை பண்ணல. ஓகே.
ஸோ ஆன்சர் இஸ் 1.484156 உங்களுக்கு வந்திருக்கு. இதை நம்ம கொஞ்சம் டெசிமல்ஸ் மாத்தி போட்டோம்னா உங்களுக்கு 484 3 இது போதும் உங்களுக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா லாக் ஒய் ஈக்குவல்ஸ் 1.484. நல்லா பார்த்துக்கோங்க, இன்னும் முடியல. ஏன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. லாக் ஒய் ஈக்குவல்ஸ் 1.484 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்துட்டு இந்த சைடு லாக் இருக்கு. ஸோ இந்த சைடு இருக்க லாகை வந்து நம்ம ரிமூவ் பண்ணாதான் நமக்கு வந்துட்டு ஃபைனலா நமக்கு எவ்வளோ ஆவரேஜ் டைம் டேக்கன்னு தெரியும். ஸோ இந்த லாக் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆன்டி லாக் எடுக்க போறோம். ஆன்டி லாக் எடுத்தாதான் உங்களுக்கு இந்த லாகோட இது போகும். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் ஒய் அப்படின்னா ஆன்டி லாக் ஆஃப் 1.484. ஓகே, ஆன்டி லாக் ஃபார்முலா இல்லையா? குட். ஆன்டி லாகுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டெக்னிக் இருக்கு. ஸோ அது வந்துட்டு நான் தனியா எடுத்து வச்சிருந்தா அது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? இப்போதைக்கு நான் என்ன இதுன்னு போட்டு காமிச்சிடுறேன். அண்ட் தென் ஆன்டி லாக் எப்படின்னு உங்களுக்கு நான் தனியா நான் குரூப்ல ஷேர் பண்றேன். ஆன்டி லாக் ஆஃப் 1.484 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 30.49 வரும் உங்களுக்கு. ஸோ இது வேணா நம்ம ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஆன்டி லாகோட வேல்யூ. இந்த ஆன்டி லாக் வேல்யூ கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். லாகரித்மிக் வேல்யூ ஆஃப் 1.484. ஓகேவா? எல்லாரும் கிளியரா 1.484 பேஸ் 10 போட்டீங்கன்னா 30.478 அந்த ரேஞ்சில் வரும். நான் 30.49 எடுத்திருக்கேன். ஸோ நம்ம 30.48 எடுத்துக்கலாம், இன்னும் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் போடணும். லாக் வரைக்கும் எல்லாரும் கிளியரா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆன்டி லாக்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த லாக் இந்த சைடு ரிமூவ் பண்றதுக்காக ஆன்டி லாக் எடுப்போம். ஓகேவா? ஸோ ஆன்டி லாக் ஆஃப் இந்த வேல்யூ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சரா இருக்கும். இந்த ஆன்டி லாக் எப்படி உங்க கால்குலேட்டர்லயே போடுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்றேன். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேவா? லாஸ்ட்ல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? ஆச்சுன்னா சொல்லலாம். ஓகே. ஸோ இங்க கிடைச்சிருக்கிறது இந்த 30.48 அப்படிங்கிறது ஆவரேஜ் டைம் டேக்கன் ஃபார் 40 யூனிட்ஸ். 40 யூனிட்டுக்கு ஆவரேஜ் டைம் டேக்கன். ஸோ டோட்டல் டைம் டேக்கன்னா 30.48 மல்டிப்ளைட் பை 40. அவ்வளவுதான். ஸோ இதோட உங்க சம் முடிஞ்சு. டைம் டேக்கன் ஃபார் 40 யூனிட்ஸ் கேட்டது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சென்டர்ல இருக்கிற நம்பர்ஸ் உங்களுக்கு டபுள் பண்ணாத நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும் சம்ஸ். பட் மோஸ்ட்லி உங்க கொஸ்டின்லயே லேர்னிங் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருவான். அண்ட் லாகுமே நிறைய உங்களுக்கு ஒரு லாக் வந்துட்டு லேர்னிங் கோஎஃபிஷியன்ட் அவ்வளவு ஷோரா சொல்ல முடியாது. ஒரு 60% உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருவோம். கொடுக்கலனா லாக் கால்குலேஷன் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆன்டி லாக் மட்டும் உங்களுக்கு நான் தனியா சொல்லிடுறேன். அதோட உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும், பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளவுதான் இருக்கும். மத்தபடி உங்களுக்கு நம்ம மேல யூஸ் பண்ணோம் தெரியுமா? லைக் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 8க்கு அப்புறம் இருக்க 8 யூனிட்ஸ் கண்டுபிடிங்க. இந்த மாதிரிலாம் எல்லா கான்செப்ட்டுமே இங்கேயுமே சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் 8 யூனிட்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற 6 யூனிட்ஸ்க்கு எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க. அந்த மாதிரி அவன் சொல்லிட்டான்னா இங்கேயுமே அதே மாதிரி தான் பண்ணுவோம். 8 வரைக்கும் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அது கூட +6 பண்ணீங்கன்னா 14 வரும். ஸோ 14ஓடது கண்டுபிடிப்போம். அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா 8க்கு ஒரு டைம் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். 14க்கு ஒரு டைம் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ரெண்டு டைமும் உங்களுக்கு கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதை மைனஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். ஸோ அங்க யூஸ் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாமே சேம் தான். மெத்தட் மட்டும் தான் மாற. அதே மாதிரி நீங்க அங்க டபுள் பண்ணீங்க தெரியுமா? கொடுத்திருக்க லேர்னிங் இதை டபுள் பண்ணி கண்டுபிடிச்சீங்க தெரியுமா? அப்படி கண்டுபிடிச்சாலும் சரி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி, சேம் ஆன்சர் தான் வரும். ரெண்டுமே உங்களுக்கு சிமிலர் தான். ஆன்சர் வந்து டிஃபர் ஆகாது. ஸோ இதோட உங்களோட லேர்னிங் கர்வ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எல்லாருக்கும் லேர்னிங் கர்வ் ஓகேவா? லேர்னிங் கர்வ் கிளியரா இருக்கீங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல? கேட்கணும்னா கேட்கலாம். ஓகே தென். அப்போ போன டைம் ஏபிசில ஒரே ஒரு சம் மட்டும். அது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தான் ஆகும். அந்த சம் மட்டும் போட்டோம்னா இன்னைக்கு கிளாஸை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1 மினிட்.
ஓகே. ஸோ இந்த சம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். ஏபிசி படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆ ரேட் கால்குலேட் பண்ணோம். காஸ்ட் டிரைவர் ரேட் கால்குலேட் பண்ணி, நம்ம வந்து ஓவர்ஹெட் எல்லாமே பிரிச்சு குடுத்துட்டோம். ட்ரெடிஷனல் சிஸ்டம் படி போட்டோம். 2மே முடிஞ்சுச்சு. ஸோ காஸ்ட் ஆஸ் பெர் ட்ரெடிஷனலும் முடிஞ்சுச்சு. காஸ்ட் ஆஸ் பெர் ஏபிசியும் முடிஞ்சுச்சு. ஸோ இப்ப நம்மட்ட தனியா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் இப்ப நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 ப்ராடக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 3 ப்ராடக்ட் இல்லாம ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் புதுசா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இதுவரைக்கும் பண்ண எல்லா கால்குலேஷன்ஸையும் யூஸ் பண்ணி காஸ்ட் போட போறோம். நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச கால்குலேஷன்ஸே தான் ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கான எவ்வளவு நம்பர் ஆஃப் யூனிட்ஸோ அதுக்கேற்ற மாதிரி எலிவேட் பண்ணி காமிக்க போறோம். அவ்வளவுதான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா கால்குலேஷன்ஸ் மட்டுமே தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ பாத்துக்கோங்க. ஸோ என்ன கேட்டிருக்கான்னா, கம்ப்யூட் த சேல்ஸ் வேல்யூ பெர் குவார்டர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆர் யூசிங் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் சிஸ்டம். ஓகே. காம்பனன்ட் ஆர் இங்க கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? காம்பனன்ட் ஆருக்கான எவ்வளவு காஸ்ட் ஆகும் அவனே கொடுத்துட்டான். காஸ்ட் எவ்வளவு ஹவர்ஸ் ஆகும்னு கொடுத்துட்டான். அதை பேஸ் பண்ணி நம்ம டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போறோம். அந்த டோட்டல் காஸ்ட்ல 25% போட்டு சேல்ஸ் வேல்யூ அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். காஸ்ட் ஷீட் போடுற மாதிரி தான். ஸோ அதுக்கு எவ்வளவு சப்ளை யூனிட் சொல்லியிருக்காங்க? 24,000 யூனிட்ஸ். அது எப்படி டெலிவர் பண்ணுவோம்னா 3,000 யூனிட்ஸ் பெர் குவார்டரா டெலிவர் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம இங்க போட போற கால்குலேஷன் வந்து பார்த்தோம்னா காஸ்ட் பெர் குவார்டர் அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஸோ ஓகே. இங்க அவன் கொடுத்திருக்கிறது எவ்வளவு கொடுத்திருக்கான்? அவன் கொடுத்திருக்கிறது பெர் குவார்டருக்கான காஸ்டா கொடுத்திருக்கான். ஸோ நம்ம போடுறது எல்லாமே பெர் குவார்டருக்கு தான் போட போறோம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து 3வது சப்டிவிஷன். 3வது சப்டிவிஷன்ல கால்குலேஷன் ஆஃப் சேல்ஸ் ஃபார் ப்ராடக்ட். இங்க அந்த ப்ராடக்ட் ஆர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே இதுல இருந்து ஆரம்பிப்போம். உங்களுக்கு தெரியும் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர். ஸோ இப்போ வந்து ஏபிசிக்குள்ள வாங்க. ஏபிசி வந்து எங்க அப்ளை பண்ணுவோம்? ஓவர் ஹெட்ஸ்ல அப்ளை பண்ணுவோம். ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஏபிசி அப்ளை பண்றப்போ மட்டும் நம்ம காஸ்ட் டிரைவர் ரேட் எடுத்து அது கூட நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் மல்டி அந்த காஸ்ட் லெவல் ஆஃப் காஸ்ட் டிரைவர் மல்டிப்ளை பண்ணி முடிச்சிருவோம். அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான். ஸோ இந்த டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ 12,000 அண்ட் தென் இங்க வந்து டைரக்ட் லேபரோட காஸ்ட் டைரக்டா கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 300 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கான். ஸோ பெர் ஹவருக்கு எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். பெர் ஹவருக்கு டைரக்ட் லேபர் வந்து இங்க மேல கொடுத்துருந்தாங்க 12 பெர் ஹவர்ன்ட்டு. ஸோ அதை எடுத்துக்கலாம். நம்ம தனியா எதுவும் கொடுக்காதனால மேல கொடுத்ததே எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 300 இன்டூ 12. ஸோ இங்க நான் போடுற காஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெர் குவார்டருக்கான காஸ்ட். ஓகே. டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், அதுக்கு அடுத்து என்ன? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கணும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லைன்னா திஸ் இஸ் யோர் பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட் போட்டாச்சு. பிரைம் காஸ்ட் கூட அடுத்து என்ன? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர் அதாவது ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். இங்க ஓவர்ஹெட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்ல நம்ம எப்படி பிரிச்சிருந்தோம்னா மேல பார்க்கலாம். 3ஆ பிரிச்சிருக்கோம் ஓவர்ஹெட்ஸ். இங்க பாருங்க. சாரி, 3ஆ பிரிச்சிருக்கோம். ஸ்டோர்ஸ் என்னென்ன பிரிச்சிருக்கோம் பாருங்க. ஸ்டோர்ஸ், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன், QA. இது அவங்க கொடுத்திருக்க டீடைல்ஸ் வச்சு தான் நம்ம ஆல்ரெடி பிரிச்சிருந்தோம். ஸோ நம்ம டீடைலா ஃபுல்லா சம் வரைக்கும் போக வேண்டாம். ஆல்ரெடி போட்டதுல இருந்து என்னென்னு மட்டும் சொல்லிடுறேன். பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு டைம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சம் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஏன்னா நம்ம பார்த்து 1 வீக் ஆச்சு. எல்லாரும் கண்டிப்பா சம்ஸ் மறந்துருப்பீங்க. அதனால நான் வந்து இப்ப லாஸ்டா இருக்கிறது மட்டும் சொல்றேன். இன்னொரு டைம் நீங்க சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டு பார்த்தா பெட்டர். ஸோ 3 டைப் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் பிரிச்சோம். அதே 3 தான் இங்கேயும் வரப்போகுது. ஸ்டோர்ஸ், ப்ரொடக்ஷன் அண்ட் QI. 3 டைப் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ். ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணா டோட்டல் ஓவர்ஹெட்ஸ். ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் தென் ப்ராஃபிட் அது கூட ஆட் பண்றோம். நடுவில் இன்னொன்னு இருக்காது, என்னன்னு சொல்றேன். அண்ட் தட் லாஸ்ட் சேல்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஓவர்ஹெட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோர்ஸ். ஸோ ஸ்டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம காஸ்ட் டிரைவர் ரேட் என்ன கண்டுபிடிச்சோம்னு பார்க்கணும். ஸ்டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டோர்ஸ் காஸ்ட் டிரைவர் ரேட் 275.89 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. ஸோ ஸ்டோர்ஸுக்கு 275.89 மல்டிப்ளைட் பை ஸ்டோர்ஸோட காஸ்ட் டிரைவர் லெவல் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஸ்டோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் டிரைவர் என்ன இங்க இருந்து கண்டுபிடிப்போம். மெட்டீரியல் அண்ட் காம்பனன்ட் கன்சைன்மெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர். ஸோ இதுதான் ஸ்டோர். ஏன்னா ஸ்டோரோட வேலை என்ன? மெட்டீரியல் வாங்குறது, மெட்டீரியல் ஸ்டோர் பண்றது. ஸோ அதுதான் இங்க பார்க்க போறோம். ஸோ நம்பர் ஆஃப் கன்சைன்மெண்ட் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் டு பி ரிசீவ்டு. அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு கன்சைன்மெண்ட் வரணும். ஸோ இதுதான காஸ்ட் டிரைவர் இங்க. ஸோ மல்டிப்ளைட் பை 20 எடுப்போம் நம்ம.
20. ஓகே. இது வந்து ஒரு குவார்ட்டருக்கு தான் குடுத்துருக்காங்க. ஸோ 20. ஓகே. திஸ் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் அதே மாரி புரொடக்ஷனுக்கு. ஸோ புரொடக்ஷனோட காஸ்ட் டிரைவர் புரொடக்ஷன் ரன்ஸ். ஸோ புரொடக்ஷன் ரன்ஸ் இஸ் 6 புரொடக்ஷன் ரன் மல்டிப்ளைட் பை காஸ்ட் டிரைவர் ரேட் என்ன புரொடக்ஷனுக்கு? சாரி 670.59. ஓகே. ஸோ மல்டிப்ளைட் பை 670.59. அண்ட் லாஸ்ட் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனோட காஸ்ட் டிரைவர் என்ன? அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது என்ன? எவ்வளவு இன்ஸ்பெக்ஷன் பண்றீங்க அப்படிங்கிறது. ஸோ 24 மல்டிப்ளைட் பை அதோட ரேட். ரேட் இஸ் 149.41. அவ்வளவுதான் காஸ்ட் வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். ஓவர் ஹெட்ஸ் பிரிச்சு கொடுத்தாச்சு. மூணுத்தையும் டோட்டல் பண்ணா டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் அவ்வளவுதான். ஸோ இது கூட வேற ஏதாவது காஸ்ட் இருந்து ஆட் பண்ணிட்டு அதான் உங்களோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இதுல என்ன இன்னொரு காஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்கிறது டிசைன் காஸ்ட் ஆஃப் 60,000. அதாவது இனிஷியல் டிசைன் காஸ்ட் ஆஃப் 60,000 அவங்க வந்துட்டு இன்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இனிஷியல் டிசைன் காஸ்ட் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இனிஷியல் டிசைன் காஸ்ட் அப்படிங்கிறது நீங்க டோட்டல் யூனிட்ஸ்க்கு மொத்தமா பிரிச்சு கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்க ஓவராலா எடுத்தா கரெக்டா வராது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ரெண்டா பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான காஸ்ட் எடுக்க போறோம். ஓகேவா? இது வரைக்கும் நான் போட்டது எல்லாமே ஒரு குவார்ட்டருக்கான காஸ்ட். இங்க கொடுத்துருக்கிறது இந்த 12,000 300 லேபர் ஹவர்ஸ், இந்த 6 24 20 காஸ்ட் டிரைவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கானது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் இருக்கிறத வச்சு டோட்டல் காஸ்ட் ஃபார் குவார்ட்டர் போட்டுக்கிறேன். டோட்டல் காஸ்ட் ஃபார் அ குவார்ட்டர், அதாவது பிரைம் காஸ்ட் பிளஸ் ஓவர் ஹெட்ஸ். இதுதான் ஒரு குவார்ட்டருக்கான காஸ்ட். ஓகேவா? மேல ஏதோ தப்பான மாதிரி இருக்கே. 300 into 12 தானே? சாரி 123 வந்துருச்சு. ஓகே. இப்ப கரெக்டா இருக்கு. ஸோ இதுதான் ஒரு குவார்ட்டருக்கான காஸ்ட். யாராவது இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? இது வரைக்கும் ஓகேவா? ஓகே. ஏதாவது புரியலன்னா நடுவுலயே ஸ்டாப் பண்ணலாம். கடைசி வரைக்கும் போயிட்டு திருப்பி வர வேண்டாம். ஓகே. ஸோ ஒரு குவார்ட்டருக்கான காஸ்ட் போட்டுட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் என்ன போறோம்னா காஸ்ட் பெர் யூனிட் ஃபார் த குவார்ட்டர். இந்த குவார்ட்டருக்கு பெர் யூனிட் காஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். அந்த குவார்ட்டருக்கு பெர் யூனிட் காஸ்ட்னா அந்த குவார்ட்டர்ல எவ்வளவு வந்துட்டு யூனிட்ஸ் ஆச்சுன்னு பார்க்க போறோம். அந்த குவார்ட்டர்ல யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3000 யூனிட்ஸ் நமக்கு ஆயிருக்கு. ஸோ டிவைடட் பை 3000. ஸோ 9.576 உங்களுக்கு வரும். ஸோ இந்த 9.576 தான் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பெர் யூனிட் ஃபார் த குவார்ட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிசைன் காஸ்டோட எடுக்க போறோம். இப்போ டிசைன் காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க 60,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இனிஷியல் டிசைன் காஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு குவார்ட்டருக்கு மட்டும் இன்கர் ஆனது கிடையாது. இந்த 3000 யூனிட்ஸ்க்கு மட்டும் இன்கர் ஆனது கிடையாது. இனிஷியல் டிசைன் காஸ்ட் அப்படிங்கிறது ஓவராலா அந்த மொத்தமா அந்த ஒரு புதுசா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண போறோம்னா டிசைன் பண்ணுவோம். அந்த டிசைனுங்கிறது அந்த ஓவரால் ப்ரொடக்ஷனுக்கே அதுக்கப்புறம் யூஸ் ஆக போகுது. ஸோ டோட்டலா இந்த 24,000 யூனிட்ஸுக்கு தான் சேர்த்து தான் அந்த டிசைன் காஸ்ட் இருக்கும். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதுக்கு தனியா போட்டுட்டு அதை தனியா ஆட் பண்றேன் டிசைன் காஸ்ட் அப்படிங்கறத. எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிசைன் காஸ்ட்ங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இந்த 60,000 அப்படிங்கிறது 24,000 யூனிட்ஸுக்கு. ஸோ அந்த 3,000 யூனிட்ஸுக்கு மட்டும் எவ்வளோன்னு சொல்லி நம்ம தனியா எடுக்கணும். ஸோ 7,500 வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸோ 7,500 நீங்க டோட்டலா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் காஸ்ட் பர் யூனிட் போட்டாலும் ஓகே தான். இல்ல நான் இப்போ போட்டிருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க 7,500 போட்டுட்டு அதுக்கப்புறமா டிசைன் காஸ்ட் பெர் யூனிட் போட்டாலும் ஓகே தான். 7,500 divided by 3,000. 2.5. So per unit total cost 9.58 plus design cost மட்டும் ஆட் பண்றோம். டோட்டல் இதை டோட்டல்னா மல்டிப்ளைட் பை 3,000. அவ்வளவுதான். அவங்க கொஸ்டின்ல ஆனா கேட்டிருக்காங்களா? சேல்ஸ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஆமா, வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் டோட்டல் காஸ்ட் மல்டிப்ளைட் பை எவ்வளவு மார்க்அப் சொல்லியிருக்காங்க? 25% மார்க்அப் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வேல்யூ. அவ்வளவுதான் உங்களுக்கு.
45 284 வருது. இதே நம்ம வந்து யூனிட் தனித்தனியா கால்குலேட் பண்ணாம டோட்டலா போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அக்யூரேட்டா வரும் அவ்வளவுதான். பட் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் யுவர் கால்குலேஷனா இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. ஓகே. ஸோ நம்ம நார்மலா எப்பவுமே போடுற மாரி தான் போட்டிருக்கோம். லேபர், மெட்டீரியல் எல்லாமே குடுத்தத எடுத்துட்டோம். ஓவர்ஹெட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏபிசி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால காஸ்ட் டிரைவர் ரேட் மல்டிப்ளைட் பை காஸ்ட் டிரைவர் நம்பர் பண்ணோம். பண்ணி ஓவர்ஹெட்ஸ் கிடைச்சிருச்சு. குவார்ட்டருக்கோட காஸ்ட் கிடைச்சது. பெர் யூனிட் கால்குலேட் பண்ணிட்டு, அப்புறம் டிசைன் காஸ்ட் எடுத்தோம். டிசைன் காஸ்ட்டுமே அப்புறம் பெர் யூனிட் கால்குலேட் பண்ணிட்டு, டோட்டல் பெர் யூனிட் காஸ்ட் எடுத்தோம். அத மல்டிப்ளை பண்ணி அப்புறம் டோட்டல் காஸ்ட் அண்ட் தென் சேல்ஸ் அவ்வளவுதான். ஸோ ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் தான். எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஸோ நான் இன்னுமே உங்களுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணலாம். கொஞ்சம் தேவையில்லாம நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அத நான் சிம்பிளிஃபை பண்ணி கூட உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த டிசைன் காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம டோட்டலாவே மேல எடுத்துட்டு, ஸோ டிசைன் காஸ்ட் மேல எடுத்துட்டோம்னா, ஓகே 7500 தான் கரெக்ட் தான். ஓகே. ஓகே. ஓகே 12.08 இது வரைக்கும் கரெக்ட் தான். கரெக்டா இதுலயே ப்ராஃபிட் போட்டோம்னா இன்டூ 25%. ஓகே. ஸோ ரொம்ப குழப்பாம நான் ஸ்ட்ரெயிட்டாவே போட்டேன். இது மட்டும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அவ்வளவுதான். ஸோ எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், பிரைம் காஸ்ட் அதெல்லாம் சேமா இருக்கு. அண்ட் ஓவர்ஹெட்ஸ் பிரிச்சு கொடுத்தது சேமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் டிவைட் பண்ணி மாத்தினல அது மட்டும் தான் நான் மாத்திருக்கேன். ஸோ டோட்டல் ஓவர்ஹெட்ஸ் வரைக்கும் நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டிசைன் காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24,000 யூனிட்ஸ் கொடுத்திருந்தாங்க அவங்க. டோட்டல் 24 கொடுத்திருந்தாங்க. ஸோ 3,000 மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் எல்லா காஸ்ட்டுமே ஆட் பண்ணிட்டேன். பிரைம் காஸ்ட் பிளஸ் ஓவர்ஹெட்ஸ் பிளஸ் டிசைன் காஸ்ட் ஆட் பண்ணி எனக்கு டோட்டல் காஸ்ட் ஃபார் த குவார்டர் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணனா இதுல 25% நான் இன்க்ரீஸ் பண்ண, அதாவது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண ஆட் பண்ணி எனக்கு சேல்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ ஃபைனல் சேல்ஸ் வேல்யூல டிவைடட் பை 3000 போட்டதுல எனக்கு சேலிங் பிரைஸ் பெர் யூனிட் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். ஸோ இப்போ ஓகேவா? இல்ல திரும்பி ரொம்ப குழப்பிட்டேனா? ஓகே தானே எல்லாருக்கும்? சம் புரிஞ்சதுல? ஓகே. ஓகே தான். ஸோ அவ்வளவுதான். உங்களுக்கு வந்துட்டு இப்போ 75% ஆஃப் த போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. உங்களுக்கு நான் அந்த தியரி வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிருவேன். ஸோ அத ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டா 85% ஓவர் ஆயிரும். லாஸ்ட் 2 கிளாஸஸ்ல நம்ம முடிச்சிடலாம். ஸோ திஸ் வீக்ல கம்ப்ளீட் ஆயிரும். எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் சம்ஸ் வந்துட்டு கண்டிப்பா பாருங்க. புக் சம்ஸ் ஒண்ணு கூட விடாதீங்க. புக் சம்ஸ் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லாமே வந்துட்டு எல்லா கான்செப்ட்ஸ் அண்ட் எல்லா சம்ஸுமே கிளியரா பார்த்துட்டோம். புக் சம்ஸ் உங்க கையில தான் இருக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இருக்கலாம். இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.
தேங்க் யூ.